இந்த செகண்ட் ஷோ படம் நிஜமாவே கேவலமா இருந்துச்சு ப்ரோ. இல்ல, அதனாலதான் அது அடிக்கிறாங்க. எல்லாரும் என்னமோ சொல்லிட்டாங்க நல்லா இருக்க படத்தை டார்கேரியன். பத்தி கேவலமா நம்ம ஸ்ப்ரெட் ஆனா பண்ற மாதிரி எல்லாம் சச்சின் அப்படி பேசுறாங்க. ஐயோ பார்த்தா இந்தியன் ஐயோ டூ ஏய் நான் அப்பெல்லாம் 3 வருஷம் எடுத்த சொல்லாதீங்கடா, இல்ல இதெல்லாம் படம் தானே. ஜேம்ஸ் கேமரன் எடுத்த படம்டா, அப்பெல்லாம் டார்கெட் நான் சொல்லாதீங்கடா ஒன்னே ஒன்று ப்ளீஸ்டா. சொல்றேன். அப்படி உண்மையாவே ஒரு படத்தை இறக்கவே முடியாதுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உண்மையாவே சொல்றேன். மக்கள் மன்றத்துல போய் நீங்க ஒரு ப்ராடக்டை வச்சிட்டீங்கன்னா அவன் கொடுக்கறது தான் கடைசி தீர்ப்பு. சோசியல் மீடியா வந்து ஒரு படத்தோட வின் லாஸ தீர்மானிக்கவே டிசைட் முடியாது. பண்ணுச்சுன்னா அப்போ இதுக்கான பவர்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. தளபதி படம் எதுவும் ஓடக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்துட்டு இல்லங்க லியோக்கு வராத இவங்களுக்கு வந்து ப்ரொபகண்டாவா? வயிற்றுச்சலுங்க. லியோக்கு ரிவ்யூவோட நிப்பாட்டல. மத்த ஆக்ட்ரஸ்கெல்லாம் லியோக்கு ரிவ்யூ வந்துட்டு வந்து ரிவ்யூ மோசமா வந்தாலும் ஆடியன்ஸ் வர்றாங்க, நமக்கு வர மாட்டேங்கிறாங்கன்ட்டு வயிற்றுச்சல் தான், வேற வாரிசுக்கு ஒன்றும் இல்ல. நம்மளுக்கு வாரிசுக்கு வந்துட்டு பார்த்தேன்னு சொல்ல அன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கூட வரல. கழுவி ஊத்துனானுங்க. ப்ரோ அது மட்டும் இல்ல ப்ரோ, நம்மளுக்கு ரிவ்யூ லெஸ்ஸா இருந்துச்சு. நம்மளுக்கு ரெட் ஜெயண்ட் ஆப்போசிட்டா வேலை பார்த்தான், ஷோ கம்மியா ஆமா கொடுத்தான், மொக்க ஸ்கிரீன் கொடுத்தான், எல்லாரும் தாண்டி தான் ஆமா அடிச்சோம். எல்லாம் அதெல்லாம் ப்ரோ தாண்டி உண்மையாவே அந்த கோட்டுக்கு என்ன ப்ரோ பண்ணாங்க? இல்லடா கோட்டுக்குமே அந்த வந்து கோட்டுக்கு ஏய் நெகட்டிவ் அதெல்லாம் கோட்டுக்கு விடுடா, தான் கொடுத்தாங்க. கோட்டுக்கு இவனுக்கு இருக்கிறதுலயே பாராட்டுன்னு சொன்னானுங்க கோட்டுக்கு பாடுறாடே. தான் இல்ல இல்ல கோட்டுக்கு தான் இருக்கிறதுலயே நம்மளுடைய ரீசன்ட் மூவிஸ்ல கோட்டுக்கு தான் இருக்கிறதுலயே கிட்டத்தட்ட ஒரு 30% ரிவ்யூ பாசிட்டிவ் வந்தது. 100% நெகட்டிவ் ரிவ்யூ வர்ற இடத்துல ஒரு 30%, ஒரு 3 ரிவ்யூவர் 4 ரிவ்யூவராவது கொஞ்சம் நிறைய பாசிட்டிவ் ஹைலைட் பண்ணி ஓரளவு ஒரு படம் வந்துட்டு இல்ல செய்து ப்ரோ, ஒன் லோகேஷ் டைம் நாகராஜ் தியேட்டருக்கு வருது. விஜய் வச்சு எடுக்கிறான்னு சொல்லியே லியோ மேல வன்மத்தை கொட்டினாங்களே. ஏன்னா லோகேஷ் அவன் ஆமா குடும்ப டேரக்டர், அவங்களுக்கு இல்ல லோகேஷ். எனக்கு கேளு இல்ல வந்து நீ சச்சின் துணிவு வாரிசு கிளாஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இல்ல ப்ரோ, கல்கி இப்போ கிளைமேக்ஸ் தான். அதை இல்ல எப்படி இதுல வந்துட்டு வந்து இந்த சொல்றாங்கல்ல, ஒரு 10 அரை மணி நேரம் வந்து சரியில்லைன்னா ஒரு படத்து மேலேயே வன்மத்தை கேக்குறேன்ட்டு. நம்ம லியோக்கு என்ன பண்ணாங்க? ஏதோ பிளாஷ்பேக்ல அந்த ஒரு இல்ல சின்ன சச்சின் ஒரு இல்ல மேட்டருக்காக சூரி அந்த படத்தையே வந்து இல்லையா டார்கெட் அதெல்லாம் நெகட்டிவ் சொல்லி ரிவ்யூ படத்தின காமிச்சு ஆளுங்க தானே நம்ம இவங்க. இல்ல இல்ல ஒரே அந்த இல்ல நிமிஷம் சூர்யா என்ன ஃபேன் வந்து யோகிய ப்ரோ, சொல்லிட்டு போனாரு. அதெல்லாம் யோகிய வெளியே மாதிரி வந்து சொல்லிலாம் பேசுறானுங்களே காமிச்சதே இல்ல, சச்சின். அதெல்லாம் இல்ல சொல்லக்கூடாது. அதெல்லாம் இல்ல சொன்னா இல்ல நம்ம இப்ப அதெல்லாம் இப்ப டார்கெரியன் ஐயோ நான் என்ன கிரை சொல்றேன், பேபியா போட்டு இதெல்லாம் கிரை என்னைக்கு பேபி மாதிரி நம்மளுடைய எந்த படத்துக்குமே நம்மள அப்படி பண்ணிட்டானுங்க, நம்மள இப்படி பண்றாங்க அப்படிலாம் நம்ம வந்து கில்லித்தான் உசுரம் வாங்குது. அப்படி ஏங்க சொல்லிட்டு இது நம்ம பண்ணது. இல்ல நம்மள வந்து மாஃபியாமானுங்க. ரியல் மாஃபியாவே உனக்கு குடும்பம் தான். இல்ல இந்த இந்த எனக்கு ஒரு டைம் பாஸ் சச்சின் கேங்ல இருக்க எவனாவது வந்து இந்த படத்தை பத்தி பேசியிருக்கானா இப்ப வரைக்கும்? சொல்லுங்க. இல்ல அவனே இன்னொன்னு நெகட்டிவ் கிளாரிஃபை ஸ்பீக்கரை செட் பண்ணலையேப்பா. பண்ணி நெகட்டிவ் அவனே பண்ணலையே. ஒரு ஒரு ஸ்பீக்கரை வார்த்தை செட் பண்ணி பேசியிருப்பா. இந்த படத்தை பத்தி ஒரு பாசிட்டிவா பேச வச்சுக்கிட்டு இருந்தான் முத நாள். ஒரு நான் போனோட ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சேன் இந்த மூதேவிய. இல்லைங்க, முதல் நாள் ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு இல்ல ஸ்பேஸ்ல பேசுறதுக்கும் ட்வீட் போடுறதுக்குமே இவனுங்க கதறானுங்கள. எல்லா ரிவ்யூவரும் போய் வந்துட்டு இல்ல ரவுண்ட் டேபிள்ல உட்காந்து பேசிட்டே இருந்தானுங்க. ப்ரோ ஒவ்வொரு ரமேஷ் பாலா சொல்லே ஆகணும். உங்களுக்கு ஒரு இல்ல ரமேஷ் ப்ரோ, பாலா முதல் நாள் மனோபாலா இருக்காங்களா, ஸ்பேஸ்ல வந்து எங்களுக்கு இருக்காங்க. இந்த படம் வந்து சவுண்டுனாலதான் சரியில்லைன்னு ஒரு முட்டு கொடுக்க ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து என்ன ஒரு முட்டு. இல்ல இன்னைக்கு கங்குவாக்கு நான் ஒத்துக்க ஒரு ப்ரோ விஷயம் நான் சச்சின் ப்ரோ, இன்னைக்கு நீங்க சொல்லி தானே ஆகணும். ஒரு கோட் நிமிஷம் படம் நீங்க போய் டார்கெரியன் பேசுனீங்க. ஆமா ஆமா அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல்ஸ் இருக்கிற அந்த அறம் நாடு, அந்த ஒரு ஒரு 4 சேனல் என்னால சொல்ல முடியும். பொலிட்டிக்கல் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த படம் எப்படி எடுத்து வச்சுட்டாங்க, இந்த மாதிரி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவுட்ரேஜியஸ் ரெஸ்பான்ஸ், நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ், அவுட்ரேஜியஸ். என்னமோ வந்து கங்கணம் கட்டிட்டு வந்து அடிக்க அந்த அளவுக்கு என்னமோ நடந்திருக்குது. இது ஒன்ஸ் இன் ஒயில் தான் இது நடக்கும். இது ஏதோ எல்லாரும் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வந்து டென்ஷன் ஆகுறாங்களா இல்லையா? இது வந்து என்னைக்காவது ரேர் அக்கேஷன்ஸ் தான் நடக்கும். ரம்ஜான் படத்துக்கு துரதிருஷ்டவசமா படம் கெடுவாய்ப்பாக அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்க செய்யுது. ப்ரோ சையத் ப்ரோ, நீங்க படம் பாத்தீங்களா? படம் மொக்கையா இருந்தா கூட வாங்கிடலாம் செய்யுது. இது அந்த சவுண்டு எல்லாத்தையும் ஜாரிங் விட்டுட்டு எல்லாம் முடியல செய்யுது. 2 நாளைக்கு முன்னாடி நான் இது படம் எல்லாத்தையும் பார்த்துட்டு விட்டுட்டு வந்து நம்ம தலையில நம்ம 2 தலையில நாளைக்கு கட்டுறது முன்னாடி வந்து படம் பார்த்துட்டு வந்து தூங்கவே முடியல ப்ரோ. இல்ல அவ்வளவு கன்றாவியா சத்தியே இருந்துச்சு. நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப அந்த சூர்யா ஃபேன் ஒருத்தர் வந்து கேட்ட 2 வருஷமா படம் எடுத்தது கஷ்டப்பட்டானு. அதே மாதிரி வந்து இந்தியன் 2க்கு பாத்துருக்கலாம் தானே, எல்லாரும் சேர்ந்து அடிச்சீங்க தானே. இதுதான் கிண்டிட்டு அது இருந்தானுங்க போல 2 வருஷமா. இல்ல இல்ல நேத்து அதுக்கு ஒரே அதுக்கு ஒரு குமுறைக்க நிமிஷம் மட்டும் ஒரே ஒரு உங்களுக்கு நிமிஷம் இனிச்சிச்சு, ஒரே ஒரு இப்ப இது நிமிஷம் கசக்குதா? தெரியும் ஒரு நிமிஷம் சையத் நம்ம பாலிடிக்ஸ் பக்கம் பேசலாம் ப்ரோ. நிறைய டாபிக் இருக்கு, இதை விட்டுருவோம், தேவையே எல்லாம் போயிட்டே இருக்கு. ஓகே 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 என்ன சொல்ல சரிதான். வந்தேன்னா, இந்த டிஎம்கே ஐடி விங் வந்து எல்லாரும் இப்ப என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா, தளபதி வந்து பிஜேபிக்குள்ள போயிட்டாருன்னு பெயிண்ட் டப்பா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஏதோ ஒரு வீடியோ கட் பண்ணி ஆடியோ எல்லாம் ஒட்டி எல்லாம் போட்டிருக்கானுங்க, பாத்தீங்களா? அதான் ஒர்க் அவுட் ஆகாது இவனே. அதெல்லாம் இல்ல எதுவுமே அது ஒர்க் ஒர்க் அவுட் அவுட் ஆகாது. அது ஆகாது, ரொம்ப ஒர்க் அவுட் தோத்து ஆகாது. போன ஃபார்முலா, கிளீஷே தோத்து போன ஃபார்முலா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதுசா வர ஆள்களுக்கு அவங்களுக்கு வந்து வேற வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணமா இவங்க கடந்த ஆட்சி காலத்துல நடந்த கொடூரங்களையோ அல்லது வந்து ஊழலையோ அந்த மாதிரி சொல்ல முடியாது. அது மாதிரி நீங்க அதிகமா வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னீங்க 2-3 தான் அதை சொல்லி அதுக்கும் இதுல டிவி டிபேட்ல குத்து வாங்கிட்டு போயிட்டீங்க. லைக் இந்த ரோல்ஸ் ராய்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளாக் மணியில சம்பளம் வாங்குன்னு சொல்லி அதுக்கு எல்லா ஜஸ்டிபிகேஷனும் கொடுத்து 80 கோடி ரூபாய் இந்த வருஷம் வந்துட்டு அவர் டாக்ஸ் கட்டியிருக்காரு. எப்படி பிளாக் மணி இருக்க முடியும், அதை எப்படி விட்டு வைப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ரோல்ஸ் ராய்ஸ் மேட்டர் எல்லாம் பேசி திரும்ப 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 அதை பேச முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன, இந்த ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல
பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கிற போலரைசேஷன் தான் வந்துட்டு இருக்குது. யாரு வேணும் அப்படிங்கிறத விட யாரு வந்துடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல. ஏன்னா இன்னைக்கு எனக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட்ஸை நோக்கி இன்னைக்கு வந்து சிறுபான்மை மக்கள்லாம் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க மைண்ட்ல அப்படி கிடையாது. அவங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அட்மாஸ்பியர் வேணும் ஃபர்ஸ்ட், அதுதான். இவனுங்க வந்துட்டு எங்களுடைய அடிப்படை பாதுகாப்பே பிரச்சனை. ஏதாவது நிம்மதியா வாழ விடாம கலவரம் அது இதுன்னு ஏதாவது பண்ணிட்டு கிடப்பானுங்க. மதத்தை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கு எதிராக ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருப்பானுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பேனிக் அட்மாஸ்பியர்லயே வச்சுட்டு இருப்பானுங்க. அதனால அவனுக்கு வரவே கூடாது. அவன் வரக்கூடாதுன்னா எங்க ஸ்ட்ராங்கா கன்சாலிடேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த போலரைசேஷன் நடக்குது. அதை வச்சுதான் அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மீதி இருக்கக்கூடிய ஏரியாஸை சரிசமமா இவனுக்கு ஒரு ரீஜன், அவனுக்கு ஒரு ரீஜன், இவனுக்கு ஒரு சமூகத்துடைய வாக்கு ஸ்ட்ராங், அவங்களுக்கு அப்படி பிரிஞ்சுது. இந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு தான் வந்து பார்த்தோன்னு சொன்ன ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வந்துட்டு இருக்குது. அதுல டிஎம்கே வந்துட்டு கூட்டணியை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சு அதுல ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ புதுசா அதை வந்து பங்கு போடுறதுக்கோ அதை பிரிச்சு விடுறதுக்கோ வந்துட்டு ஆட்கள் வந்துட்டு வரும்பொழுது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி ஃபேக்டர்னால அது வந்து பிரியும். அப்படிங்கும்போது கிரெடிபிலிட்டியை உடைக்கணும். அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆண்டாண்டு காலமா ஒரே ஆயுதம் பாஜக பி டீம் அப்படின்னு சொன்னா ஒரு பயம் இருக்கும். அவர் ஒரு சந்தேக பார்வையோட பார்ப்பாங்க. பயமா இருக்குது ஏதாவது வந்து பின் கேட்டு. அது வந்து ஒரு 3 to 4 அக்கேஷன் இந்த சீமான்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கமல்ஹாசன், நிறைய பேர் எக்கச்சக்கமான இது. கமல்ஹாசன்லாம் இப்ப எங்க இருக்காரு? அவங்க கூடாரத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க பாஜக பி டீம்னு உங்களால் பரப்புரை செய்யப்பட்டவர் இன்னைக்கு உங்க கூடாரத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இது வந்து ஒரு தோத்து போன ஒரு ஃபார்முலா. இது எல்லா ஃபார்முலாக்குமே ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குது. இந்த ஃபார்முலா சேச்சுரேட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ரொம்ப சாதாரண ஒரு பாமர மக்கள் கிட்ட கூட இது வந்து இது தெரிஞ்சு போச்சு. இது இவனுங்க உருட்டுற ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதுக்கு லைஃப் கிடையாது இனிமே. வெள்ள கூட பிடிச்சு நிப்பான்ல ப்ரோ. ஆமா ப்ரோ, துணை முதல்வர் வந்து தாலி எடுத்து பெண்ணின் தாயார்ட்ட கொடுக்க தாயார் மணப்பெண்ணுக்கு தாலி கட்டி முயற்சி பார்த்தேன். ஷாக்காய். இவரு அவர் பேர் என்ன, பொன்முடி கூப்பிட்டாராமே இளைய தளபதி அப்படின்னு. இளைய தளபதியா? உதயநிதி உட்கார வச்சுட்டு இளைய தளபதி இவர் தான் சொல்லியிருக்காராம். காலையிலேயே வந்துட்டு செல்லூர் ராஜு ஆஜராயிட்டாரு. நல்ல வேலை எங்க ஏடிஎம்கே பக்கம் கொடை சாஞ்சிரமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். சச்சின் ப்ரோ, செல்லூர் ராஜுலாம் ஈஸியா டேக்கிள் பண்றாரு ப்ரோ. பெருமாகோல் சொன்னாலே போதும் தலைவர் அமைதியாயிருவாரு. அதுல காலையில 4 படம் ஹிட் ஆனா முதலமைச்சர் ஆயிடலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 26ல தனித்து போட்டின்ற நம்மளோட இது. அதுதான் இப்போதைக்கு அவங்களே இன்னொரு பாயிண்ட் ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்திருக்கோம் சொல்லி தானே பிளான் போட்டான்ல. செல்வராஜ் அடிக்கிறாருன்னா ஏதோ நடந்திருக்கு. சச்சின், என்னோட இது என்ன தெரியுமா, எய்தர் வி வின் ஆர் எய்தர் வி லூஸ், பட் தனியா தான் நிக்கணும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து அவரோட சிங்கிள் ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிச்சிடணும். அவர் தலைமையின் கீழ் கூட்டணி, அதாவது ஒண்ணு அவர் தலைமையின் கீழ் கூட்டணி, இல்ல அவர் தனித்து போட்டிடணும். என்னோட காங்கிரஸ் பாத்தியா ஓப்பனா போட்டா. இதுல பாமக வேற, பாமக வந்து கூட்டணி ஆட்சியில இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாமக இருக்கட்டும், திருமாவளவன் என்ன பண்ண போறாரு? டிஎம்கே கட்சியை மாத்த போறாரா, பெயிண்டப்பா மாத்த போறாரா, என்ன பண்ண போறான்னு தெரியல. 6ல இருந்து 4 மாறிடும். பாமக எல்லாம் 5 வருஷத்துக்கு 4 மாசம் தாண்டா அரசியல் பண்றாங்க. தெளிவா அரசியல் பண்றாங்க. பெட்டி மாத்துறாங்க. அவனுக்கு பெட்டியே வேணாமா, ஐடி ரேட தள்ளி போட்டாமா முடிஞ்சது. அவன் வேலை முடிஞ்சது. அவளோட கோட்டாதான். அதுக்கப்புறம் சூர்யா பக்கம் தெளிவா இருக்குடா. என்டிஏ கூட்டணியில தான் இருக்கும்னு சொல்லி இது எம்பி எலெக்ஷனுக்கு பிஜேபி கூட்டணி. எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே கூட்டணி நினைக்கிறேன். திரும்ப எம்பி எலெக்ஷனுக்கு பிஜேபி கூட்டணி மாறி கேம் ஆடிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. அங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்து. நம்ம சரத் சாப் சுப்ரீம் ஸ்டார் பாத்தியா நடுவுல என்ன பேசினாரு ப்ரோ? அவரு பிஜேபி ப்ரோ, அவரை விட்டுருங்க ப்ரோ. பிஜேபி அப்படிதான் பேசுவாங்க. நானும் உச்சத்துல இருக்கும் போது அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ரஜினி அடிச்சார உச்சத்துல இருக்கும் போது. ஆனா இது எப்ப நம்மவர் எப்போ காங்கிரஸ் கூட கட்சி இணைக்கிறாரு டேட் சொல்லிருக்காங்களா சேர்ந்தோம் தெரியல ப்ரோ. என்னைக்கு எம்பி சீட் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு மேல வச்சு சேர்ந்துருவாரு. பிப்ரவரி 30. அது நடக்க போகுது சேர் ப்ரோ. அது 26க்கு முன்னாடியே நடந்துரும் நினைக்கிறேன். காங்கிரஸோட போய் இணைச்சிருவாங்க. ராகுல் காந்தி கூட டாக்ஸ்ல தான் இருக்கு. அப்படி அது முடிஞ்சிரும் நினைக்கிறேன் சீக்கிரமா. இல்ல அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்ல. தப்பு இல்ல. வந்து அவருடைய விக்ரம் ஹிட்டாவும் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறேன். விக்ரம் ஹிட்டாவு காரணமே உதயநிதி ஐயா தான். அது போக இல்ல நம்ம லோகேஷ் அண்ணன்.
சரி இப்ப இந்தியன் 2 ஃபிளாப் ஆயிடுச்சு, மறுபடியும் கட்சி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? அப்படி இல்ல ஆமா இல்ல இந்தியன் அந்த டூலாம் கணக்கு கிடையாது எந்த உங்களுக்கு. இந்தியன் தக்லீஃப் டூலாம் இருக்கு? அந்த கணக்கெல்லாம் கிடையாது ராஜேஷ் ப்ரோ. அவரு உண்மையாவே நோபல் தாட்ஸோட தான் அரசியலுக்குள்ள வந்தாரு. பட் ஆனா அவரு நிலைமை அப்படி இல்லைல்ல, அது புல் பண்றதுக்கான கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லைல்ல. நான் முதுகு குத்திட்டாங்க ப்ரோ. மகேந்திரன் எல்லாம் இருந்தாரு பாருங்களேன், அப்படியே அங்க ஓட்டாரு டிஎம்கேக்கு. அந்த பத்மபிரியான்னு என்னமோ பேசிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு, அப்படி அவங்க மாறிட்டு. அவங்க முதுகு குத்துறதோட ஒரு கிரவுண்ட் ஒர்க்கே இல்லாம வந்தாரு. திடீர்னு வந்துட்டு ரஜினி ஆனா அவர் கை காசை போட்டு கட்சி நடத்தினாரு. கை காசு இந்த சென்ஸ் அவர் வாங்குற சம்பளத்துல அவர் கட்சியில வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாரு. இப்போ எப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளருக்குன்னா சம்பளம், அந்த மாதிரி அவரு வேலை பார்த்தாரு அவரு. புரியுதா? இப்போ ஒரு இடத்துல ஒரு வேலை பாக்குறாங்கன்னா அவர் சம்பளம் கொடுத்து வேலை பார்க்க வச்சாரு. அந்த மாதிரி தான் அவ்வளவும் பண்ணாரு. பட் ஆனா அதுக்கு மேல அவரால் புல் பண்ண முடியல. என்ன பண்றது, டிஎம்கே அதில் அதிகமா கொடுத்துட்டாங்க. கமலை உண்மையிலே கோமான்னு சொல்லிட்டு உண்மையிலே ஜோக்கர் ஆக்கிட்டாங்க ப்ரோ. டிஎம்கே ஜோக்கரே கூட உட்காரச்சிருக்காங்க பாருங்க. அது அவங்க கேம்டா. உதயநிதி கூட இணக்கமா இருந்திருக்காருன்ற ஒரே காரணத்துக்காண்டி உனக்கு ராஜ்யசபா சீட் உண்டா இல்லையா செய்ய ப்ரோ? அது உண்மையா கரெக்ட் கிடையாது ப்ரோ. உங்களுக்கு ஆட்சியில இருந்தா கொடுப்பாங்க, சும்மா பூஜா பண்ணிகள் கூட கொடுப்பாங்க. காங்கிரஸ் எப்படி கொடுப்பான் ஆட்சியில எல்லாமே ராஜ்யசபா சீட்டு? நேத்து ஒரு டிஎம்கே காரன் ட்வீட் போடுறான், விஜய் எல்லாம் எங்க கூட வந்து சேர்ந்தா அடுத்த 40 வருஷத்துக்கு அப்படியே யோசிக்காம பேசிட்டு இருந்தேன். டிஎம்கே அடுத்த 40 வருஷம் கட்சி இருக்குமான்னு தெரியலையே. ஆல்ரெடி கட்சியில கொஞ்சமா கலந்துட்டு இருக்காங்களே. இவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? பாமகவுக்கு ஆர்எஸ் இருக்கா இல்ல வெறும் எல்எஸ் மட்டும் தானா? கிடையாது ப்ரோ. அவங்களுக்கு தேவை ஒரு அந்த 10,000 ஓட்டு பிஜேபிக்கு. என்ன பாமக என்ன ஈக்குவேஷன் மறந்துருச்சு. ஒரு ராஜ்யசபா சீட் பேசிட்டு பேசல கண்டிப்பா. அதெல்லாம் கிடையாது ப்ரோ. அவன் பொண்டாட்டி அன்புமணி ஒய்ஃபுக்கு ஒரு சீட்டு ப்ரோ. அது போக ஒரு பெட்டி வேற நோ ஐடி ரைடு. அதான் யூனியன் மினிஸ்டர்லாம் கேட்கலையா ப்ரோ? அவனுக்கு கேட்கற இடத்துல இல்ல ப்ரோ. சச்சின் ப்ரோ யூனியன் மினிஸ்டர் கூட ராஜ்யசபா கூட கலைஞர் தான் உரிமையா கேட்பாங்க. கலைஞர் தான் இவருக்கு வந்துட்டு நல்ல காங்கிரஸோட இதுல இருக்கும் பொழுது இவருக்கு ஹெல்த் மினிஸ்டர் ப்ரோ. அன்புமணி ராமதாஸே யூனியன் மினிஸ்டர் வந்திருக்கா அப்படி ப்ரோ? அதுதான் கலைஞர் பீரியட். அதான் சொல்றேன், கலைஞர் தானே வாங்கி கொடுத்தாரு. அது டிஎம்கே பிஎம்கே பிஜேபியா? ஆமா பிஜேபி காங்கிரஸ் ப்ரோ. பிஜேபி ஆட்சியில இருக்கும் போது தானே ப்ரோ யூனியன் மினிஸ்டர். காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் காங்கிரஸ் அப்பதான் அந்த 108 எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே. அப்ப பிஜேபி ஆட்சியில பிஎம்கே ஒன்னும் வேல்யூ இல்ல ப்ரோ. ப்ரோ அவனோட பெரிய வேலை ஐடி ரைடு தப்பிக்கதான் ப்ரோ அவனோட பிளான். நீ என்னடா வச்சிருக்காங்க பெரிய ஐடி ப்ரோ? அந்த கட்சியே 2 பேர் தான் ப்ரோ. நிறைய கல்ல நிறைய வேலை பாத்துருக்காங்களே. ஐடி ரைடுக்கு விட்டா ஐடி ரைடுக்கு அசிங்கம்டா. நீ இல்ல சச்சின் நான் சொல்றேன் கேளு ப்ரோ. சின்ன மாம்பழத்துல இருக்கும் ப்ரோ. இல்ல தமிழ்நாட்டுல பிஜேபியே நெக்லிஜிபிள் தான்டா. அந்த நெக்லிஜிபிளோட ஒரு நெக்லிஜிபிள் குவான்டிட்டியா அப்போ என்னதான் கிடைக்கும்? பாவி நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? பிஜேபி வந்து சென்ட்ரல்ல பவர்ல பலமா இருக்கட்டும். அவன்கிட்ட நீ இங்க என்ன வேணா நடந்துட்டு போகுது. அவன் அங்க ராஜ்யசபா சென்ட்ரல் எக்மோரன்ட் கிடக்காத வேணா இங்க ஒண்ணுமே இல்லங்கறான். அததான் சொல்றேன், இங்க நெக்லிஜிபிள் குவான்டிட்டி தானே வருங்க. மறுபடியும் நீ புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா, யாராவது இப்ப பாஜக சென்ட்ரல்ல இங்க இல்லைன்னா சென்ட்ரல்ல பவர்ல இருந்தா கேட்க வேண்டியதானே. எனக்கு வந்துட்டு ஒரு இது ராஜ்யசபா கூட யூனியன் மினிஸ்டர் கூட இங்கேயே பவர் இல்ல உனக்கு, அப்புறம் எப்படி கொடுப்பான்னு கேக்குறீங்களா? ஆமா ப்ரோ. உப்புக்கு தப்பானி ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிற இருந்தா அந்த தர்மபுரி தொகுதி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு என்டிஏ கூட்டணிக்கு வரமா இருந்துச்சு. கடைசியில அதையும் தட்டி பறிச்சுட்டாங்க. அதையும் ஏமாத்தி விட்டாங்களே. ஆமா அதுல வேற நாம் தமிழர் ஜெயிக்க வச்சேன். எனக்கு நாங்கதான் திமுக ஜெயிக்க வச்சோம். இல்ல எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல சையத் ப்ரோ. பிஜேபி வந்து ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்ச ஒரு தியரியை வச்சு எப்படி இந்த பாமக சரத்குமார் எல்லாம் போய் சேர்ந்தாங்கன்னு எனக்கு புரியல. அப்படிலாம் கிடையாது. ஜெயிக்கவே முடியாதுன்னா அப்ப கண்டெஸ்ட் பண்ணாவே இருக்க முடியும். ஒரு காலத்துல தேர்தல்ல நிக்கிறேன்ல, நீ ஒரு ப்ராக்ரஸ் காட்டி ஆகணும்ல. கட்சி வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ராக்ரஸ் காட்டி ஆகணுமா இல்லையா? அவங்க தேசிய கட்சி கலைச்சிட்டா போக முடியும். தமிழ்நாட்டுல எங்களுக்கு இல்ல அப்படின்னு. சோ நீ ஒரு போனா நல்லாதான் இருக்கும் ப்ரோ. போனா வச்சுக்கோங்களேன், அந்த கருப்பு சோப்பு கேங்கு தமிழ்நாட்டுல ஒரு எதுவுமே பேச முடியாது. கட்சி நடத்த முடியாது. நல்லா இருக்குண்டா அந்த ஒரு காரணத்துக்காக.
ஏன்னா டைரக்டா கருப்பு சோப்பை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவனுங்க இவனுங்க பேரை சொல்லி 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 இவனுங்க வந்துருவாங்க அடுத்து கருப்பு சோப்பு காங்கிரஸ் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த பூச்சாண்டி வரான்றதை காட்டி சோறு ஊட்டியே தப்பிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பூச்சாண்டி இல்லைன்னு மக்களுக்கு காமிச்சிடணும் ஃபர்ஸ்ட். பூச்சாண்டி இவங்கதான்டா. பூச்சாண்டி கிட்ட இல்ல இப்போ இவங்க நெக்லிஜிபிள் ஃபோர்ஸா இருந்தாலுமே ஏன் வந்து சச்சின் சொன்னதுல இந்த பாயிண்ட் கரெக்ட். எதுக்கு வந்து கொஞ்சம் உஷாரா பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அவங்க வந்து சென்ட்ரல்ல பவர்ல இருக்காங்க. மத்தியில பவர்ல இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்சஸ் வந்து கொடுத்து பில்லு இல்லைன்னு சொல்லிட்டு எதையாவது கொடுத்துட்டு இருப்பானுங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல அதை ஸ்ட்ராங்கா அப்போஸ் இல்ல பண்றதுக்கும் ஓரளவு மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறதுக்கும் சையத் ப்ரோ, இது எப்படின்னா இந்த சம்மர் என்ன தெரியுமா, பூச்சாண்டின்னு முன்கதவு வழியா வந்து பயமுறுத்து, நான் பின் கதவு வழியா திருடிட்டு ஓடிடுறேன், அப்புறம் 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். இதுதான் கதை இவனுங்களுது. உண்மையான மங்காத்தா படத்தை அவன் 2 பேரும் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா 100ல ஒரு வார்த்தை பேசினாலும் பர்ஃபெக்ட்டா பிடிச்சிடுறேன். எனக்கு தெரிஞ்சு மதன் என்ன அமைதியா இருக்கான். மதன் பாயிண்ட் வரட்டும். 26 இப்படிதான் மதன் ப்ரோ செய்து ப்ரோ விஷயம் தெரியுமா, மதன் ப்ரோ முன்னாள் பிஜேபி எம்ப்ளாயி. ஏய் சும்மாறா அவன் இதெல்லாம். அந்த மதன் இல்லடா, இது நம்ம மதன் இல்ல, இது வேற மதன். ஏன் சரி ப்ரோ, ஏடிஎம்கே பிஎம்கே கூட்டணி தானே 26 இல்லையா? ஏடிஎம்கே பிஎம்கே பிஜேபி இன்னும் 4-5 வரும். பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்கு எதுக்குடா வெளியே வரணும் கூட்டணி? டக்குன்னு நான் திரும்பவும் சொல்றேன், எடப்பாடியோட இந்த ரோட் ஸ்கேம் கேஸ் எடுத்து இடி தூசி தட்டினானா இவர் போய் சேர்ந்துருவாரு. நீ வேணா பாரு. அப்போ அது நோ சேஞ்சஸ்ல திரும்பவும் உட்காந்து அந்த பிஜேபியோட ஆன்டி கியூமென்ஸை முதுகுல சுமந்துக்கிட்டு கொங்கு பெல்ட்ல ஒரு வளம் வரலாம். அதை தவிர்த்து நீ எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, நமக்கு நல்லதுதான் டி. எனக்கு தெரிஞ்சு இவங்க போய் அதோட சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு நல்லது, அட்வான்டேஜ், நமக்கு ரொம்ப நல்லது. ஏடிஎம்கே ஓட்டு போடுற அந்த ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ள போறனால விழாத ஓட்டுலாம் நமக்கு வரும். இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸும் இருக்கும்ல, பட் பர்சன்டேஜ் கம்மியா? எடப்பாடி நமக்கு தானே போடுவாரு. ஓட்ஸ்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஏடிஎம்கே பிஜேபியும் சேர்ந்துருச்சுன்னா ஏடிஎம்கே விழுகிற ஓட்டுல இருந்து ஒரு ஓட் பேங்க் அடியாகும். இப்போ ஒரு 5% விழுகுது ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா, அதுல இருந்து ஒரு 1%, 1.5% அது பிஜேபி கூட கூட்டணி வச்சா போட மாட்டாங்க. அந்த ஓட்டு வந்துட்டு செதறும். அது யாருக்கு விழுகுதுன்றத கேபிட்டலைஸ் பண்றவங்களுக்கு தான் இருக்கு. ஆனா திரும்பவும் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்துட்டா இப்ப அவர் பேர் என்ன, செந்தில் பாலாஜி ஃபைல தூசி தட்டுவான். ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்க உனக்கு அரௌண்ட் எவ்வளவு 17 சீட்டு நினைக்கிறேன், சுத்தி முத்தி எல்லாம் பக்கத்துல எல்லாம் சேர்த்தி. அதெல்லாம் கம்ப்ளீட்டா எடுக்கணும்னா செந்தில் பாலாஜி உள்ள இருந்தாதான் அவங்களால எடுக்க முடியும். ஒரு சின்ன பையனை அப்படின்னு நினைச்சு ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னு பிரேமலதா பேசினதுதான் அவரு ஜோதிகா கண்டென்ட்டுக்கா? ஐயோ பாவண்டா. எப்படா வராப்புல அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு? போர் அடிக்குது. வந்தா ஏதாவது அவன் பக்கம் ஏதாவது கண்டென்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தோசை சுடுவாங்க. 29 வந்தான்னா அவனும் டக்குன்னு தளபதி பேசுனதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சான்னா நிம்மதியா. இப்ப வரைக்கும் இவங்க எதுவும் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க தமிழ்நாடு பிஜேபி. வந்து அவனும் வந்துட்டு தம்பி அவர் என்ன நண்பர் விஜய் சொல்றது வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொன்னான்னா சரி ஓகே, எல்லா பக்கமும் நம்மளும் களமாட ஆரம்பிச்சிடலாம். ஆமா, அவன் கொஞ்சம் இன்டெலெக்சுவலா பேசுவான். நீ வேணா பாரு. அப்படி இல்லைங்கண்ணா இப்படிங்கண்ணா அப்படிங்கண்ணா. ஒரே நாடு ஒரே தேர்தல விஜய் எதிர்க்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க பில் பாஸ் பண்ணி நாங்க கொண்டு வந்துருவோம். அப்ப அதுக்கான செலவுகளை யார் பண்ண சொல்லுவாங்க? ஒவ்வொரு வாட்டி பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்லன்னா எலெக்ஷனுக்கு வந்துட்டு அது எப்படி, அதுக்கு மாற்று வழி என்ன அந்த செலவு அப்படின்னு சொல்லுங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பில்லை நம்ம எதிர்க்கலாம். கை காசை போட்டு பண்ணலாங்கண்ணா அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். சச்சின் ஒரு ட்ரால் வீடியோ ஒண்ணு பார்த்தேன்டா. அண்ணா இப்பதான் வருது ஆக்சுவலா டைம்ஸ் நோல நவ்யான்ற ஒரு ரிப்போர்ட்டர்ட்ட ஐ எம் புட்டிங் மை பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி அண்டர் த ராக்ஸ் மேடம். If my Tamil Nadu BJP is not securing, I mean the alliance is not securing 25% vote this time,
ஐ எம் நாட் டூயிங் பாலிடிக்ஸ் எனிமோர்னு சொன்னேன் தானே அவன். இதெல்லாம் எல்லாரும் இல்ல ஐ எம் மறந்துட்டாங்கடா. நாட் டூயிங் பாலிடிக்ஸ் எனிமோர்னு சொல்லல, அப்படி சொல்லல. எப்படின்னு சொன்ன நினைக்கி நான் சிம்பிளா இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட முடியாது, இது என்னுடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி இதுல அடங்கி இருக்குது, இது ஸ்டேக்ல இருக்குது. அதனால நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் பட் போய் நான் ஒரு சொன்னா நேஷனல் ப்ரோ. மீடியால உட்காந்து சீட்ஸ் ஹவு many சீட்ஸ்னு கேட்டா, பர்சன்டேஜ் ஹவு many சீட்ஸ் யூ கேட்டா ஜஸ்ட் வெயிட் அதுக்கும் அப்படின்னு. ஆனா 25% வாங்கல ப்ரோ. அண்ணாங்கட்டி 25%. நீங்க வேற 11 12 எல்லாரோடையும் சேர்ந்து, அதாவது பாரிவேந்தர், நம்ம ஜான் பாண்டியன் அண்ணன், அப்புறம் பிஎம்கே நம்ம அடுத்தது பிஎம்கே, அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்களெல்லாம் அலையன்ஸ்ல இருந்தார். இருந்து இவருடைய பிஜேபியுடைய ஓட்டு மட்டும் சரி, அதாவது எப்படின்னா பிஜேபியுடைய ஓட்டு மட்டும்தான் நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு வந்து இவ்வளவு பேரோட நீங்க இருக்கிறதுனாலதான் தாமரை சின்னத்துக்கு அந்தந்த வாக்குகள்லாம் வருது. அதை பாக்கணும்ல நீ சச்சின், கரெக்டா இல்லையா நான் சொல்றது? எவ்வளவு வருது? 6% என்னமோ சம்திங் லைக். 6%? இல்ல 10 பக்கம் சாயுது ப்ரோ. ப்ரோ 11% செய்யுது ப்ரோ. என்ன 11 சொன்னாங்க. பிஜேபி மட்டும் நான் சொல்லிட்டு அவங்க பிஜேபி கூட்டணியை மட்டுமா? ஓகே ஓகே. ஓ ஆனா அவன் பிஜேபி கூட்டணியை பத்தி மட்டும் தானே தனியா, பேசினா. தாமரை மட்டும் நான் சொல்றது. அவன் பேசுறது கூட்டணி மட்டும் பேசியிருந்திருக்கலாம், பட் நான் சொல்றேன் பிஜேபி மட்டும். அதுவும் இவங்களெல்லாம் நீ கழட்டி விட்டீங்கன்னா இந்த சமூக வாக்குகள்லாம் வந்து போயிடுச்சுங்க. இப்ப ஜான் பாண்டியன் இருக்காரு, அப்புறம் வந்து பார்த்தோன்னு சொன்ன இவர் நம்ம டிடிவி தினகரன், அந்த இந்த குரூப் என்ன, அந்த குரூப் வந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு ஏதோ சம்திங் லைக் ஏதோ ஒண்ணு இருக்குது இல்ல, ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வாக்குகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் என்ன, அவங்கள ஆதரிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு லைட் பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க பாயிண்ட்ஸ் கணக்குல. சூரியன் எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ஸ்பேஸ்ல சம்பந்தமே இல்லாம? அவன் வெளியில இருக்கிறான், அவனுக்கு சிக்னல் சரியா கிடைக்கும். தெரியும். சீக்கிரம் அக்செப்ட் பண்ணா இப்ப கூட தானே இருந்தாங்க சச்சின் ஐஜேகே. எது ஐஜேகேவா? ஆமா ஐஜேகேனா நம்ம பாரிவேந்தர் தானே. ஆமா டேய் மொத்தமா 18 வாங்குனாங்கடா சச்சின், மொத்தமா 18, பிஜேபிக்கு 11 வாங்குறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஓகே 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 சரி சரி சரி, பிஜேபி 11னா சரி, ஓகே பிஜேபி 11, சாரி கரெக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் வந்து அந்த பிஜேபி 11ல நீ எத்தனை பேரோட சேர்ந்து நின்னதுனால உனக்கு அந்த அது சப்ஜெக்டிவ் நம்ம பேசணும். இந்த கூட்டணி எல்லாம் இல்லாம இருந்ததுன்னா தாமரைக்கு மட்டும் இவ்வளவு வாக்கு விழுந்திருக்குமா? வாய்ப்பு அது நம்ம பேசலாம். அது வந்து நம்ம 26ல வந்துட்டு பட்டவர்த்தனம் ஆகி போயிடுச்சு. ஆமா இவ்வளவு இருந்தால போய் அமமுக எல்லாம் சேர்ந்தாங்களே, அவன் ஓட்டு எல்லாமே இருக்கு. அமமுகவா? மறந்துட்டேன் டேய், அந்த ஆள்லாம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாருடா எனக்கு தெரிஞ்சு. அந்த மறந்துட்டேன் ப்ரோ. ஆமா இல்ல அமமுக அங்க இருக்காருன்றதே மறந்துட்டேன். அததான் சொல்லிட்டு இருந்தாரு சார். இந்த டிடிவி, ஆமா அந்த குரூப்லாம் இருக்குதுல்ல. டிடிவிலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கிட்டு மதுரையில ஆரம்பிச்சு கோயில்பட்டி வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் நல்லா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா சச்சின்? எனக்கு புரியல. இருக்கும்டா. சமுதாய ஓட்டு கோயில்பட்டியிலலாம் மும்முனை போட்டி உருவாச்சு 2021ல. யார் யாருக்குன்னா இவர் அமமுக, அப்புறம் ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர், இன்னொரு கட்சி வேட்பாளர், 3 பேருக்கு டஃப் ஃபைட். ஆனா தோத்துறாப்ல டிடிவி. நாம நிக்கிறோம்னா அது எப்படி நம்மளால கன்சாலிடேட் பண்ண முடியுமா? நமக்கு வேற மாதிரி பிளே ஆகும், அவங்களுக்கு வேற மாதிரி பிளே ஆகும். ஆனா அங்கதான் நம்மளுக்கு பிளே ஆகுறது ஆர்கானிக்கா பிளே ஆகும். அதுதான் நமக்கு நல்லதும் கூட. நம்ம வந்துட்டு எல்லா கட்சியும் மாதிரி சமுதாயம் சார்ந்தோ இல்ல வேற மாதிரி அதுல இருக்கக்கூடாதுன்றதுதான் தளபதியோட அந்த ஒற்றை குறிக்கோளை. எந்த பிராக்கெட் பிளேயும் விழுகக்கூடாது. அப்படி ஒரு பிராக்கெட் குள்ள விழுந்தோம்னா அது நமக்கு சாதகமா இருக்கு. ஓட்டு அரசியல் அது கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா இங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க, நான் சொல்றேன். விழுந்துட்டு அதுல இருந்து எஞ்சிக்கிறது கஷ்டம், எனக்கு விட மாட்டானுங்க, செம்மையா பிளே பண்ணுவானுங்க. வின்னிங் காம்பினேஷன் will be derived, அதுல எந்த விதமான பிரச்சனை. ப்ரீ எலெக்ஷன் ரிசல்ட் ப்ரோ இந்த அபியூஸ் பண்றாங்க, என்ன ப்ரோ பண்றது? எரிச்சலாகுது ப்ரோ.
புரியல எனக்கு. அபியூஸ் அதெல்லாம் சோசியல் மீடியால இருக்கதான் செய்யும். மியூட் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கு. எல்லாம் டெய்லி வந்து ஓகே அபியூஸ் ஓகே பண்ணிட்டு இல்ல இல்ல இருக்கானுங்க. இல்ல ப்ரோ புதுசா நானு சச்சின் கடுப்பா திவாகர்னு இருக்கு ப்ரோ. ஒருத்தர் இருக்காரா பாரு இக்னோர் பண்ணுங்க ப்ரோ. ஸ்பீக்கர். ஜஸ்ட் ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு திவாகர். எனக்கு வந்துட்டேன் ஸ்பீக்கர்ல தான் வந்துட்டேன் காட்டுது. வந்துட்டேன் இக்னோர் வந்துட்டீங்களா? பண்ணி ஓகே. பண்ண எடுத்துக்கிட்டு போங்க, அவ்வளவுதான். ரிப்போர்ட் அடிச்சிட்டேன் ப்ரோ. நீங்களும் ரிப்போர்ட் அடிச்சிருங்க. என்னோட ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா ப்ரோ இருக்கும். நான் இதெல்லாம் பெருசா அலெக்ஸ் ப்ரோ போஸ்ட் ரிப்ளை பண்ணியிருந்தா அவன் வந்து கீழே ப்ரோ abuse பண்ணிட்டான். ஒருத்தனை ரிப்போர்ட் அடிச்சா இன்னொருத்தன் வரத்தான் பார்ப்பான் ப்ரோ ப்ரோ. ஒன்னு இக்னோர் திருப்பி பண்ணிட்டு அபியூஸ் போயிட்டு பண்ணுங்க, ஜாலியா இல்லையா அவ்வளவுதான் பிளாக் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். போங்க. ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இங்க யாருக்கும் ஃபேஸ் கிடையாது, ட்விட்டர் ஓகேவா? வந்து ரத்த பூமி, அவ்வளவுதான். புதுசா எனக்கு ஃபேஸ் இருக்கு வந்தீங்கன்னா ப்ரோ. அப்படிதான் இருக்கும். ப்ரோ ஓகே ப்ரோ. இது கோயில்பட்டி பத்தி பேசுனீங்கல்ல? ஆமா கோயில்பட்டி பத்தி பேசி ஆமா ஆமா அது எங்க ஊர் தான், எங்க தொகுதி தான். சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. போன வாட்டி செம பண்ணா பண்ணுதான் இருந்துச்சு. பட் ஆனா அது வந்து யார் நின்னாலும் அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து கம்யூனிஸ்ட் ஏரியா தான் ஃபுல்லா. தெரியும் தெரியும். தொழில் சார்ந்து இருக்கிறதுனால அவங்க சொல்றதுதான் எல்லாமே. இது அந்த ஒரு ரெக்கார்ட் இருக்கு, என்ன மித்த ஏரியால நடந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல, மித்த தொகுதியில. இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபார்ம் ஆனதுல இருந்து ஒரு தடவை கூட டிஎம்கே அந்த தொகுதியில ஜெயிச்சதே இல்லை. கோயில்பட்டியிலயா? அதான் கூட்டணி ஆச்சு. கூட்டணி தானே. அப்புறம் அது என்ன கணக்கு? கூட்டணியிலும் ஜெயிச்சது கிடையாது. கம்யூனிஸ்ட் தான் ஜெயிப்பாங்க. ஆனா டிஎம்கே கூட டிஎம்கே கம்யூனிஸ்ட் கூட்டணி தானே இருந்தாங்கன்னா திவாகர். அதான் நின்னாங்கன்னா கம்யூனிஸ்ட் தோத்துருவாங்க. அப்ப தோத்துட்டாங்களா? அப்ப ஏடிஎம்கே ஆமா இல்லையா? அதாவது லாஸ்ட் 3 டென்யூரா ஒரே ஒரு எம்எல்ஏ தான் கடம்பூர் ராஜு. ஆமா கடம்பூர் கோயில்பட்டி ஆமா தொகுதியில வருதோ? ஆமா அவர்தான் எம்எல்ஏ எங்க இதுல இருந்து. 3 இதுமே அதிமுக. அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ஒருத்தர் இருந்தாரு. ஆனா அப்ப டிஎம்கே கூட அலையன்ஸ்ல இல்ல அவங்க. சிபிஐஎம் வந்து டிஎம்கே கூட்டணி வச்சா சிபிஐயே தோத்துருமா? அந்த அளவுக்கு ஆமா ட்ராக் ரெக்கார்டா? அந்த அளவுக்கு ட்ராக் இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாமே இண்டஸ்ட்ரி ஏரியா, எல்லாமே தீப்பெட்டி தொழிற்சாலை அந்த மாதிரி எல்லாமே ஆமா இண்டஸ்ட்ரி ஆமா நிறைய ஏரியால ஸ்மால் ஸ்கேல் அவங்க. இண்டஸ்ட்ரீஸ் ஆமா ஆமா 2 மில்லு இருக்குது. அவங்க யாரு சொல்றாங்களோ அதுதான் வந்துட்டு ஃபுல்லாமே நடக்கும். அதனால டிஎம்கே வந்து அந்த ஏரியால எவ்வளவு பெரிய கனிமொழி கையிலேயே தூத்துக்குடி மாவட்டம் இருந்தாலும் அந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் வந்து அந்த இது இருக்குதுல்ல, என்ன சொல்றது, லைக் வந்து சிமெண்ட் ஃபேக்டரி எல்லாம் இருக்கு நிறைய. ஃபேக்டரிஸ் தான் ஃபுல்லாமே வந்துட்டு தொழிற்பேட்டை அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்கிறதுனால அந்த அவங்க டிசைட் பண்றதுதான். இதுலயுமே அதனால வந்துட்டு வந்து கம்யூனிஸ்டுடைய இது வந்து ஆமா செல்வாக்கு வந்து கம்யூனிஸ்ட் அதிகமா செல்வாக்கு இருக்குது. ஆனா பாப்பாங்க டிஎம்கே கூட இருக்காங்களான்னு பாப்பாங்க, இருந்தாங்கன்னா போடவே மாட்டாங்க. அதனாலதான் ஏடிஎம்கே 3 தடவை ஜெயிச்சிருக்கு. ஓகே 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 ஓகே. ஆமா நல்லா பண்ணுவாங்க. இவரும் சொல்லக்கூடாது, இவரும் நல்லா தான் பண்ணாரு. எங்க ஊருக்கு வந்து கோயில்பட்டியில இன்னொரு ஒரு பேர் இருக்குது, என்ன ஹாக்கி பட்டி. 21 யார் ப்ரோ ஜெயிச்சா? 21 யார் ஜெயிச்சா ப்ரோ? கடம்பூர் ராஜு. ஓகே ஓகே. அதான் ஹாக்கி பட்டின்னு இருக்குது. அது வந்து எங்க ஊர்ல இருந்து எப்படியுமே எல்லா டைமும் ஒரு ஒரு பிளேயர் வந்துட்டு ஹாக்கி டீம், இந்தியன் ஹாக்கி டீம்ல இருப்பாங்க. சோ அந்த இதுல அந்த ஒரு இதுனால மட்டுமே வந்துட்டு நல்லா பண்ணாரு. ஒரு ஹாக்கி கிரவுண்ட் எஸ்டிஐடி மூலியமா ஒரு நல்ல ஆமா ரெடி பண்ணி கொடுத்தாரு. அந்த இதுக்காகவே ஊர் ஃபுல்லா ஓட்டு போட்டாங்க. அது சொல்லலாம். அந்த ஊர் அந்த 21 பிரச்சாரத்துல இது ஒண்ணு மட்டும் தான் வச்சாரு, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன் இது ஒண்ணுதான் பண்ணாரு சொன்னாரு. அதே மாதிரி வின் பண்ணி கொடுத்தாங்க. இத்தனைக்கும் டிடிவி இருந்தாரு, டிடிவி அவ்வளவு கேட்டுமே பண்ணல. அதனால மட்டும் ஏடிஎம்கே ஜெயிச்சது. ஆனா திவாகர் அதுல பியூட்டி என்னன்னா டிடிவி இப்போ வந்து ஏடிஎம்கே ஓட்ட பிரிச்சும் ஜெயிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அதான் ஃபுல்லாமே அதான் இவர் வந்து கேட்டாரு. பிரிச்சது ஏடிஎம்கே ஓட்டா இல்ல அங்க டிஎம்கே ஓட்டே இல்லையான்ற டவுட் வருது எனக்கு. டிஎம்கேக்கு சுத்தமா கிடையவே கிடையாது ப்ரோ. அதான் நான் சொல்றேன்ல, டிஎம்கே கிடையாது. இருந்தாலுமே இவங்க அவங்க ரொம்ப பண்ணுவானுங்க எங்க ஏரியால, எனக்கு நல்லா தெரியும். ரவுடிசம் தான் பண்ணுவானுங்க. அதனால யாருக்கு மேலயும் மதிப்பு. ஒரு கவுன்சிலர் கூட எப்படி சொல்றது, 2 பேரு 3 பேரு தான் ஜெயிப்பானுங்களே. ஏதோ இந்த தடவை வந்துட்டு முனிசிபாலிட்டி கவுன்சிலரா வந்துட்டு டிஎம்கே ஆள்ல இருக்காரு, அவ்வளவுதான். அது எப்படி வந்தாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் டிஎம்கே இருக்குது. கம்யூனிஸ்ட் இல்லைன்னா எங்க ஏரியால டிஎம்கேவே கிடையவே கிடையாது. வேஸ்ட். நான் வந்து ஆரணி சட்டமன்றம் ப்ரோ. இந்த கடந்த 3 தேர்தலா சட்டமன்ற தேர்தல் வந்து ஏடிஎம்கே கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு இப்பவும். ஆரணினா திருவண்ணாமலை கிட்டயா? ஆமா ப்ரோ. கடந்ததான் 2011 இருந்து இப்ப வரைக்கும் ஏடிஎம்கே தான். இந்த
அதான் இப்போ நல்லா வந்துட்டு நம்ம எங்க தொகுதியில கோயில்பட்டி தொகுதியில வந்துட்டு கிரவுண்ட் ஒர்க்கு கொஞ்சம் நல்லா போகுது. கம்யூனிஸ்ட் கூட நல்லா பேசி இது பண்றாங்க. இந்த நம்மளுக்கு மாநாட்டுல பேசினார் தெரியுமா, ப்ரொஃபசர் சம்பத்குமார்னு சொல்லிட்டு. நம்மளோட இதை வாசிச்சாரு, பிரகடனப்படுத்தினாரு. ஆமா 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 அவரு அவரு சம்பத் சம்பத். கோயில்பட்டி தொகுதி தான் அவரு. ஓகே ஓகே ஓகே. அவர் கம்யூனிஸ்டோட ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா நட்புல இருப்பார் போல தெரியுது. ஆமா ஆமா ஃபுல்லாமே கம்யூனிஸ்ட் நட்புல தான் இருக்கிறாரு. அவர் தான் வந்துட்டு இந்த பிரச்சனை வேட்டையன் படத்துல கோல்பெட்டி பேர் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலு. ஆமா ஆமா அதுக்கு அவரு தான் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு சம்பத் வந்து எழுத்தாளர் சங்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேங்க. தாமுயே கசான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த சங்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க அன்னைக்கு பேசும்போதே நான் நினைச்சேன், அது கோவில்பட்டி முழுக்க வந்து கம்யூனிஸ்டோடைய கோட்டையா இருந்தது ஒரு காலகட்டம். ஆனா ஏடிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே மாறிடுச்சு. இப்பவும் அங்க கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து செல்வாக்கு இருக்கு. ஆனா அந்த ஏடிஎம்கே இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்ல தான் ஜெயிச்சாங்க அங்க அந்த கடைசி நேரத்துல. டிஎம்கே கூட இருக்கிறதுனாலதான் தோக்குறானுங்க. இல்ல டிஎம்கே உள்ள இன்னொன்னு நண்பா, நான் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இது எங்க கட்சிக்காரர்கள் வந்து அந்த டைம்ல வந்து அப்ப வந்து பயங்கரமா பேசின விஷயம். டிஎம்கே வந்து உள்ளடி வேலை செம்மையா பார்த்தானுங்க அந்த டைம்ல. இறக்கி விட்டு எப்படி உங்களை தோக்கடிக்கலாம்னு சொல்லி சுயேட்சையா வேட்பாளர் நிக்க வச்சு ஓட்டை பிரிச்சு ஓட்டே வாங்காத அளவுக்கெல்லாம் பண்ணானுங்க. இந்த வேலையெல்லாம் நடந்தது. ஓப்பனா வந்து நாங்க அஜெண்டா வச்செல்லாம் பேசணும், அது நடந்தது. அதனால டிஎம்கே ஓக்கியமானவனுங்கெல்லாம் கிடையாது. உனக்கு கூட்டணி வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. இங்க எக்கவனுங்க தான் முட்டு கொடுப்பானுங்க. ஆனா ரியாலிட்டி இதுதான். அவனுங்களை ஓட விடுவான் 2026. சைத் ப்ரோ, நீங்க பேசுறது பொறுமையா கேக்குது, மென்மையா. இல்ல 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 பேசுங்க. கார் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப லாங்ல இருந்து பேசினா கேட்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கேக்குது. அப்பா மேல ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், ரிட்டையர்ட் லாயர்ஸ் நினைக்கிறேன். இல்ல கோரை வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சி அப்படின்ட்டு இருப்பாரு கம்யூனிஸ்ட். சிபிஐ ஏத்த சொல்லியிருப்பா அப்படி அவர். அப்ப அவர் முன்னாள் கட்சியை தான் சிபிஎம் அதுதான். அது அப்படியே சொல்லிட்டாரு. தப்பில்ல சும்மா சொன்னேன். இப்போ உங்க கட்சியெல்லாம் அடமானம் வச்சாச்சுங்க நீங்க. அட போங்க சச்சின், அததான் நான் போட்டு அடிச்சு எடுத்தேன். எல்லாருமே வெளியே வராங்க. இல்ல நிறைய பேத்துக்கு உடன்பாடு இல்ல ப்ரோ. நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். அதுதான் ரியாலிட்டி. நிறைய பேத்துக்கு உடன்பாடு இல்லை. டிஎம்கே வந்து சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. யாருக்குதான் உடன்பாடு இருக்கு? அதனால அது 2026 மார்க் சச்சின், அவ்வளவுதான். அது மட்டும் என்னால சொல்ல முடியும், உறுதியா சொல்ல முடியும். இப்ப இருக்கிற பீரியடுக்கு இவங்களுடைய கலைஞர் பீரியடே எவ்வளவு பரவாயில்ல போல இருக்கு. பெர்மனன்ட் லாயர் டீம் செட் பண்றாரு போல, ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். அதுக்கு வித்தியாசம் இருக்கு ப்ரோ. அவர் இதுல நல்லது நடக்கும், இவனுங்க எல்லாம் சேர்ந்து தப்பு பண்ணுவாங்க. அவர் மாதிரி அவர் இதுல நிறைய இவனுங்க பேரு அதை மட்டும் தான் ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க மறைக்கதான் ப்ரோ ட்ரை பண்றானுங்க, எதுவும் வரக்கூடாது நியூஸ்ல, அவ்வளவுதான் பண்றானுங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த கேப்டனை டீமீன் பண்றதுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்தே ஆள் இறக்கணும் மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு 2026 அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு எனக்கு இப்ப தோணுது. அப்ப பார்க்கலாம். இருக்கு சச்சின், டெக்னிக் பேக் ஃபயர் ஆயிடும் ப்ரோ. இருக்கு சச்சின், பேக் ஃபயர் ஆயிடும். இல்ல இறக்கணும்ன்றேன், அது நமக்கு பாசிட்டிவ். பேசணும்டா, நமக்கு யூஸ் ஆகும்டா, நமக்கு பாசிட்டிவ் அது. சரி, நான் ஓவரா பண்ணுவாங்க, கிட்டத்துல பண்ணுவாங்க. இவருக்கு எதிராக பேசுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குமே? இப்படி யாரு வருவா? கருணாஸ்லாம் இருக்கானே. ஆமா, இண்டஸ்ட்ரியில இருக்காரு ப்ரோ. கருணாஸ்லாம் பேசுறா எடுபடாது ப்ரோ. அவன் சொல்றது நான் சொல்றேன், சினிமால யார் பேசினாலும் எடுபடாது. ஆனா இவனுங்க எல்லாம் பேசுவானுங்கன்ற. ஆக்டிவா சினிமால ஒருத்தன் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ போஸ் வெங்கட் இருக்கான், அப்புறம் யாரு அந்த கொத்தடிமனே தெரியும்ல, அந்த அளவுக்கு இல்ல. ஆக்டர்ஸ்ல சொல்றாப்ல சச்சின், அதாவது யாருன்னா இந்த விஜய் சேதுபதி, ரஜினி தான், சிவகார்த்திகேயன், ரஜினி, இந்த மாதிரி ஆளுங்க கண்டிப்பா ஆள்லாம் வந்து அவங்க கேரியரை காலி பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப வேற யாரு இருக்கா? சிவகார்த்திகேயன் சொல்ல முடியாது. வடிவேலுக்கான நிலைமைக்கே யாரும் வரமாட்டாங்க.
சொல்ல முடியாது. மாஃபியா குரூப் உனங்கெல்லாம் மிரட்டி ஏன்னா அதை செய்ய இன்டைரக்டா வைப்பானுங்க. அங்கங்க போடலாம், இன்டைரக்டா அங்கங்க சமிக்கைகள் கொடுக்கலாம், அங்கங்க இந்த மாதிரி பேசலாம். படத்துல ஆனா பண்ணுவாங்க ப்ரோ. ஓப்பனா வந்து ஓப்பன் டேய் ஃபோரத்துல அது எப்படி உட்காந்து தெரியுமா இருக்கும் சச்சின்? கமலை வச்சு அட்வைஸ் பண்ற மாதிரி நிறைய பேச்சு வரும் பார். நீ பாரு வேணும் அது மாதிரி இருக்கும். ஆனா கமல் பேசுறது கமலுக்கே புரியாது. சோ மக்களுக்கும் புரிய போறது கிடையாது. கமல் தான் அவர் கட்சிக்கு வேலை பார்ப்பார்ல, அவரே ஒரு கட்சி தலைவர். இல்ல அவரு அவர் கூட்டணியில் தானே சார், அவர் கூட்டணியில் தான் இருப்பார். ப்ரோ இல்ல நம்பலாம் ப்ரோ, பாரு அவரு அவன் கட்சி நாகரிகம் இல்லாமலாம் இருக்க மாட்டாரு ப்ரோ. 2 எம்எல்ஏ இருந்தாலும் சீட் அவரு நாகரிகம் அவர் எல்லாம் வேலை பார்க்க வேணாமா அவரு? சொல்ல முடியாது சச்சின், நம்ம பக்கம் வந்தாலும் வரலாம் கமல், சான்சஸ் இருக்கு. ஐயோ வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஆசைலாம் தயவு செஞ்சு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா நல்ல கனெக்ஷன்ல இருக்காரு. ஒரு எம்பி சீட் அவருக்கு இருக்கு, இப்ப எப்படி அவர் வருவாரு அடுத்த இதுல அவருக்கு தானே எம்பி அது விட்டு. ஆமா ராஜ்யசபா எம்பி சீட் எல்லாம் கிடையாதுங்க, ஜம்முதுங்க. இல்லங்க இல்லங்க அது கான்ட்ராக்ட் சைன் போட்டதோட தானே அவரு போஸ்ட் கொடுத்தாரு பிரஸ் மீட்ல. அதெல்லாம் கிடையாது, சும்மா அதெல்லாம். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்ற மாட்டாங்க. அவரு நல்லா காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ. இருந்தா அவர் அந்த ஒரு சீட்டுக்கு கண்டிப்பா இருப்பாரு. என்ன ப்ரோ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க டிஎம்கே சொன்னதெல்லாம் செய்வாங்கன்னு? ப்ரோ டிஎம்கே சொன்னதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா கூட ஒருத்தர் துணை முதல்வர் ஒருத்தர் இருக்கார்ல. ஆனா திவாகர் எனக்கும் அந்த டவுட் இருக்கு திவாகர், இவங்கள்ட்ட இருக்க 20 எம்பி வச்சே 3 ராஜ்யசபா எம்பி தான் எடுக்க முடியும். அவங்க அந்த 3 எம்பிலையுமா கமலுக்கு தூக்கி ஒண்ணு கொடுத்துருவாங்க? எனக்கு அது பெரிய டவுட் தான். அமைச்சர் பதவியே கொடுக்க மாட்டாங்க. கேக்குதா? என்னடா இப்படி ஒரு சினிமால வர புலம்பு விட்டீங்க, இப்படி ஒரு ஆகச் சிறந்த படைப்பை வந்து இப்படி விஜய் ஃபேன்ஸ் இப்படி கொண்டுட்டீங்களே, இதெல்லாம் அடிச்சுமா? ஒரு நல்ல படத்தை ஓடாமூட சொல்றதெல்லாம் ஒரு அது நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த படம் டாபிக்லயாவது இருக்கட்டும் தான் அந்த அம்மா இறக்கிருக்காங்க. பேச்சளவுலயாவது இந்த படம் ரிலீஸ் ஆனது ஒரு கோட் பார்த்தேன்டா, அந்த பிரேமலதா விஜயகாந்த் தோத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பையன் என்று பார்த்து ஜெயிக்க வச்சிருந்தால் தாழ்மையாக உங்களை வேண்டி இருக்கு. உலக சரித்திர வரலாற்றுல இப்படி ஒரு ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். புருஷன் படம் ஓடலன்னு வந்து வைஃப் வந்து ஒரு போஸ்ட் போட்டு பாவமா இருக்குப்பா. அது 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 போட்டது இல்லாம மத்த படத்தை அன்இன்டெலெக்சுவல் உமன் ஸ்டாக்கிங், அதெல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸா இதெல்லாம் இதெல்லாம் உச்சக்கட்டா வரணும்டா. அந்த அந்த மாதிரி படம் எந்த படத்தை சொல்ல வருது? பெரிய ஹீரோஸ் படம், ஆக்ஷன் படம். மாம்ச ஒரு கமெண்ட்ஸ் தான் இப்ப படிச்சேன், ஒருத்தர் ரைட்டப் எழுதி இருந்தாரு, அது படிச்சுட்டே எனக்கு தலை சுத்திருச்சு. படம் பார்த்த உங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பார்த்தா உண்மையுமே பரிதாபமா இருக்குது எனக்கு. அந்த பொண்ணுங்களை சரௌண்டிங் பண்ணுவானுங்கல்ல வில்லனுங்க, அப்ப ஏதோ ஒண்ணு ஊதுவானா, அங்க இருந்து சிக்னல் கொடுத்தனே இவங்க எல்லாம் கொள்ளும். அந்த சீன் நான் சும்மா படிச்சு பார்த்ததுக்கே எனக்கு தலையெல்லாம் சுத்தி போச்சு. எப்படி தியேட்டர்ல அதெல்லாம் நீங்க பாத்தீங்க? அதத்தான் யாரோ சூர்யா ஃபேனா தான் போட்டிருந்தான். என்ன போட்டிருந்தானா, ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து சூர்யா பண்ணாங்களா இல்ல அவங்க வீட்டுல இருக்கவங்க யாராவது பண்ணாங்களா? ஏன்னா இந்த சீனை பார்க்கும்போது அவங்களுக்கு அதான் தோணுச்சான். அதாவது ஜோதிகா அந்த சீனை வந்து அவங்க சூஸ் பண்ணி கொடுத்த மாதிரி கரெக்டா அந்த அம்மா அதையே தான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. இப்ப என்ன இப்ப அந்த சீன் அதுல உமர் எம்பவர்மெண்ட் ஓகே, அது ஓகே, அதுக்காகலாம் படம் ஓடணும்னு என்ன அவசியம் இருக்கு? இல்ல அப்படி என்ன இதுல ஆக சிறந்த இல்ல ஒரு புது வகையான கதையை எடுத்துட்டாங்க இது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மறுஜென்மம் அந்த இதெல்லாம் எந்த இதுலயும் வந்தது இல்லை. இவங்க எல்லாம் சூர்யா படம் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுல உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைச்சாங்களா? நம்ம வெப் சீரிஸ் எனக்கும் புரியல. நல்ல படத்தை யாரு தடுத்தாலும் அது கண்டிப்பா ஓடும். ரத்னா சிவானா படத்துக்கு பெங்களூர்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் கமெண்ட்ஸ்ல நைஸா ஸ்கிப் பண்ணிட்டு சிவானா படத்துக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அப்படி. இல்ல இவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், நெகட்டிவா இவங்க போட்டு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும்ல இவங்க என்ன விஜயா நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் படம் ஓடுறதுக்கு. விடுங்கடா. எனக்கு தெரிஞ்ச சிங்கிள் ஹேண்டடா ரோலக்ஸ் வர்சஸ் டெல்லி கிளாஷ மொத்தமா முடிச்சு விட்டாடா அவனுங்க. அதை வச்சு ஏதாவது காசு பார்த்துருக்கலாம். ஆமா, அந்த பரபரப்பே முடிச்சு விட்டாங்க. ஆமா, இப்ப இவனுங்களாம் வந்தாங்களா ஓடுவானுங்க. ரெண்டாவது இது ஒரு டெஸ்டிங் தான். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி பார்த்தானுங்க. கடைசியில பார்த்தா எந்த மீனுமே பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு ரோலக்ஸ் டெல்லி ஓடாது போல இருக்குது. தனியா வந்து ரோலக்ஸ்க்காக ஓடலையா மாம்சு? ஐயோ ப்ரோ, டு பி ஃப்ராங்க் சொல்லட்டுமா, இப்போ
எல்சியூல பார்த்திபன் கேரக்டர் வந்தாதான் அந்த படம் விற்கும், இல்லைன்னா அந்த படம் விற்காது. வந்து இதான் உண்மை. நமக்கு எல்சியூ கனெக்ட் இல்லைன்னு சொன்னானுங்க, ஃபேக்ட். ஓகேவா, அந்த படத்துல பெரிய எல்சியூ கனெக்ட் இல்ல. ஆனா அந்த எல்சியூல அந்த கர்மத்துல அண்ணம் பேர்ல வர டி இல்லைன்னா அந்த விய போட்டாதான் அவங்களுக்கு காசு வரும், இல்லைன்னா வராது. ப்ரோ எல்சியோட அயன்மேனே லியோதாஸ் தான் ப்ரோ. அப்படிலாம் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சூர்யா சும்மா சொன்ன மாதிரியே சொல்றேன், ரொம்ப ஹம்பிளா ரொம்ப பணிவோட இதை சொல்லிக்கிறேன். இந்த எல்சியூ அதெல்லாம் ஒரு நாள் நான் ஒரு மயிரா கூட மதிச்சதே கிடையாது. நான் முதல்ல இருந்து ஆட்டா புழுக்கிக்கு சமமா தான் நான் வந்துட்டு இப்ப நான் சச்சின்லாம் வந்து செய்யுது. இது ரொம்ப அப்படி இல்லடா. இது பிசினஸா நீ பார்க்கும்போது இப்போ ஒரு சீன் போட்டிருந்தாங்களா, ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்னாங்களா, அதெல்லாம் ஒண்ணுமே ப்ரோ ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு இப்ப லோக்கியே போய் தளபதிட்டு ஏதாவது கேக்குறானா, தம்பி வேலை இருக்குடா தம்பின்னு சொல்லி கேட்கவே முடியாது. நான் அந்த எல்சியூக்கு ஒரே ஒரு தடவை ரியாக்ட் பண்ணிருக்கேன்டா. இந்த இதுக்கு அது என்னன்னா, லியோல வந்து ஃபோர்ஸ் ஃபிட்டடா வந்துட்டு எல்சியூ வந்துட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அந்த டைம்ல வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. அந்த டைம்ல வந்து அதுக்கு சில ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதை தாண்டி மற்றபடி நான் இது ஒரு பெருசா இது பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஈவன் பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் த மூவி கூட பண்ண லியோக்குலாம் நடந்த ஆர்கனைஸ்டு கேம்பெயின் அது முன்னாலாம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. அதெல்லாம் தாண்டி அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இல்ல, இவனுங்க இவ்வளவு வந்து கதறானுங்கல்ல. லியோல அந்த ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் பெர்ஸ்பெக்டிவ என்ன பேச்சு பேசினானுங்க, நம்ம வாயை மூடிட்டு இருந்தோம். இந்த படம் குப்பை படத்தை எடுத்துட்டு இவனுங்க வந்து தமிழ் சினிமால புது இதுன்றானுங்க. நம்ம தமிழ் சினிமாவே பார்க்காத சினிமான்றானுங்க. நம்மளும் சினிமாவை பார்க்காம சுத்திட்டு இருந்தாம பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ கேவலமான சினிமாவை பார்க்கல ப்ரோ. அதுக்குதான் பென்ஹார்ல இருந்து பார்த்து சுத்திட்டு இருக்கோம்டா. நாங்களாம் பென்ஹார்லாம் நீங்களா பாத்திருக்கீங்களாடா? பென்ஹார்லாம் செம்ம படம் மாம்சு. என்ன படம் உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். நாம இன்னமும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, எனக்கு பர்சனலா தளபதி வந்து வேற எந்த படத்துலயும் போகக்கூடாதுன்றது எனக்கு இப்போ இந்த SRK படத்துல கேமியோன்ன போதே அதை எல்லாரும் ரொம்ப எக்ஸைட் ஆன போது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன் அது எனக்கு தெரியல. அது அவரோட படத்துல மட்டும்தான் அவர் இருக்கணும். எனக்கும் பெரிய இது கிடையாதுடா. எனக்கு எங்கேயுமே கேமியோ அவர் தான் இருக்கணும். அது இருந்தா அது அவரா இருக்கணும், அவர் படமா இருக்கணும். இல்ல அவர் வேற எங்கேயாவது வேற வேலை பார்க்கணும். இந்த கேமியோ கணக்கு, இந்த LCU கணக்கெல்லாம் வந்துட்டு இந்த 2K கிட்ஸ் தான் வந்து இந்த மார்வல் பாக்குறத எக்ஸைட் பண்ணுவாங்க. இந்த இயல் பாப்பா கேட்டுடுச்சின்னு சொல்லிட்டு தயவுசெய்து இன்னொன்னு பண்ணுங்க. இப்போ ஏன்டா அவன் நடிக்கிற பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு சிரிப்பா தான் வரும் உண்மையிலே. அந்த டிசிஷன் பாத்தீங்கன்னா, அந்த பார்ட் 2 போறது, இந்த கேமியோ அப்பா அந்த மாதிரி எதையும் அவர் சத்தியமா சொல்றேன். ஐயோ அவர் ரொம்ப கான்ஷியஸ். அவர் ரொம்ப எவ்வளவு இருக்கு ப்ரோ 2 பண்றதுக்கு, நம்ம எவ்வளவு படம் இருக்கு. இல்ல இப்போ முருகதாஸ் அண்ணன்லாம் கூப்பிட்டு துப்பாக்கி 2 வந்து நம்ம ஸ்கிரிப்ட் வந்துட்டு சும்மா பேச்சுக்கு சொல்லி பார்ப்போம்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் என்ன ஆகும்? ஆமா, அது வந்து இது பண்ணிடுவாரு. முருகதாஸ் தான் தயாரா தான் இருந்தாரு. அண்ணன் அதெல்லாம் பண்ணவே இல்லை. அவரு வித்தியாசமான ஆளுப்பா உண்மையிலேயே. இல்ல ப்ரோ, மக்களை இந்த பார்ட் 2 மோகத்துல ஏமாத்தாத ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு வருதான் ப்ரோ. சும்மா பார்ட் 2 போட்டு ஏமாத்திக்கிட்டு உண்மையாவே ஒரு படம். இன்னொன்னு சொல்றேன், நான் அடிக்க வந்துடாதீங்க. லியோ பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு, தாறுமாறான இது. இப்போ வரைக்கும் அவருடைய டாப் வந்துட்டு அதுதான் ஓகே. ஆனா அந்த லியோ 2 பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நான் ஒரு நாளும் சச்சின் நீ எப்படி இது சொன்ன இல்ல ப்ரோ, நான் திரும்ப சொல்றேன். நாட் லைக் நான் வந்து எனக்கு லியோ வந்துட்டு 2 அப்படி சொல்ல வரல. திரும்ப வந்துட்டு இந்த எல்சியூ இந்த இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு. அதுக்குதான் அந்த ரீசன் தான். இங்க பாருங்க, எந்த ஒரு படமோ ஒண்ணும் இல்ல, ஓகேவா, ஒரு கதையாவே அந்த ரைட்டர்கிட்ட வந்து ஒரு பெரிய கதையா இருக்கு, அதை வந்து பாதியில ஒரு பாட்டுல முடிச்சிட்டான் அப்படிங்கும் போது அது பாட்டு எடுக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அந்த கதையே நிறைவு பண்ணாம வச்சிருக்கான் அந்த ரைட்ல, அது ஓகே. ஒரு படம் பாகுபலி மாதிரி, ஓகேவா, இப்ப ஒரு படம் சக்சஸ் ஆயிடுச்சே அப்படிங்கிறதுக்காகவே அதை ஒரு பார்த்து அதுக்குன்னு ஒரு கதையை மறுபடியும் உட்காந்து யோசிச்சுட்டு பண்ணா தெரியுமா, அது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணு. அது தேவையே இல்லாது. ஒரு கதை முடிஞ்சிட்டா ஓகே. ஆர்கானிக்கா பார்ட் 2 வந்து ஃபெயிலியர் தான். லாஸ்ட் வேர்ல்டு
அவனுக்கு எழுத தெரியாதா நான் கதையை? கிளாடியேட்டர் கூட பெருசா ஓடல போல தெரியுது சச்சின். ரொம்ப பெரிய இது இல்ல போல தெரியுது. அது வெறும் பெரிய நாய்ஸ் இல்ல இல்ல நல்லா இருக்கு. பட் ஆனா படம் ஸ்லோவா இருக்கு. கதை பெரிய கதைலாம் இல்ல, நல்லாதான் இருக்கு. ஆக்ஷனை விட டிராமா ரொம்ப அதிகமா இருக்குது போல தெரியுது. என்ன? ஆமா, ஸ்டோரி ஒண்ணும் இல்லடா. அந்த பழைய ஸ்டோரி கனெக்ட் பண்ண பார்த்தானுங்க, அது பெருசா எடுப்பல. ஹீரோவும் நல்லா இல்ல. பழைய கிளாடியேட்டர்லாம் ஐயோ டென்சில் வாஷிங்டன் அவரு எப்படி ஆக்ஷன் ஆக்டிங்ல பிரிச்சிருக்கான் டென்சி. ஐயோ, பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் பாரு, கிளாஸ். அதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்களா ப்ரோ கிளாடியேட்டர்? பாத்துட்டேன் 2 நாள் முன்னாடி பாத்துட்டேன். எப்படி பார்க்கலாமா? தியேட்டர்ல போய் பார்த்தா தாராளமா கொஞ்சம் பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போகும். அப்படியா? ஃபர்ஸ்ட் பார்ட் நீ பார்த்து உனக்கு புரியும்னா செகண்ட் பார்ட் நீ பார்க்கலாம் தாராளமா. ஆனா ஹீரோ மேல எனக்கு பெரிய இதெல்லாம் இல்ல, ஹோப்லாம் இல்ல. இவனை இருக்கிற ஹீரோ போட்டி நம்ம இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரிலாம் வராது கிளாடியேட்டர். மாம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் வேற லெவல் மாம். அதெல்லாம் அதான் சொல்றேன், தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு புது படைப்பு அப்படின்றாங்க. டேய், நாங்க கிளாடியேட்டர் எல்லாம் பார்த்து அதுக்கே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது நாங்களா? யாரா நீங்க? மொக்க படத்தை எடுத்து வச்சுட்டு சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு உயிர் தெரியல. அந்த ஏதோ அந்த டேய் பேசிக் நாலேஜ்ரா. பனி உருகுச்சுன்னா தண்ணி அதான்டா ஊத்தும், டிரான்ஸ்பரண்டா ஊத்துண்டா, வெள்ளை கலர்ல ஊத்தாதுரா. இதுக்கு மேல ஒரு அறிவில்லாத சொல்ல முற்பட்டு அது வேற மாதிரி போச்சு. உண்மைடா சச்சின். பனி ஊருனா டிரான்ஸ்பரண்டா தான்டா ஊத்தும். இது எல்லா ஊருக்கும் எல்லாருக்குமே தெரியும்டா. பல்கேரியா போய் ஷூட்டிங் எடுத்தவன்டா நீ. தமிழ் வெர்ஷன் கேம் ஆஃப் த்ரோன் எடுத்துட்டோம்னு நினைச்சிட்டு மைண்ட்ல. எக்ஸாக்ட்லி சூரி, நீ சொன்னதுதான். கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அபோகலிப்டோ, பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் எடுத்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு ப்ரோ. அதான் நான் சொல்ல வந்தேன் ப்ரோ. அவங்களுக்கு படம் வந்து அவங்களுக்கு பெரிய இதுதான்ப்பா சையது. அதுக்கு உனக்கு இல்லன்னா நீ போய் முட்டி கோடா, எங்களாட்டா வந்து கடிக்கிறீங்க. அது அவங்களோட பிரச்சனை. அது நீ சொல்லக்கூடாதுல. அது நல்ல படம்னா நீங்களே மட்டும் பாருங்க, எங்களையும் ஃபோர்ஸ் பண்றீங்க. நல்ல படம்னா மக்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க. அமரன் எல்லாம் பாரு, டவுட்டோட தான் உள்ள வந்தான், தூக்கிட்டு போயிட்டாங்க. பப்ளிக் ஷோகேசிங்க்கு ஒரு படத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் படத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், படத்தோட அட்வான்டேஜ், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு. ஆனா நம்ம பசங்க கிட்ட நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய இது இருக்குது. வாச்சா வாய்க்கும் சாச்சா சாச்சிரும். என்னன்னா அது இப்ப இந்தியன் 2 மாதிரி ஆயிரும். இல்லைன்னா லப்பர் பந்துனா வரவெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பான். என்னமோ அவன் வீட்டு படம் மாதிரி எடுத்து தலையில தூக்கி வச்சு அமரன், லப்பர் பந்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சையத் 100 வருஷமா படம் பார்த்தே காசை அழைச்ச ஒரே ஸ்டேட் நம்ம ஸ்டேட் மட்டும்தான். சினிமா ஹோட்டலுக்கு மட்டுமே அவ்வளவு செலவு பண்றவங்க நம்ம. இவங்களா யாரு? இவனுக்கு நம்மள பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி போஸ் வாங்கிட்ட போட்டு பொழந்திருக்கான், ஓப்பனாவே பொழந்திருக்கான். அவன் கொஞ்சம் ரேஷனலான ஆளுவான். ஆர்ஜே பாலாஜி யார பொழந்திருக்கான்? போஸ் வந்துட்டு சூர்யா அந்த கங்குவா ஸ்டேஜ்ல வந்துட்டு சொல்லுவார்ல, போஸ் வந்துட்டு சூர்யாலாம் வந்து அடுத்துக்கு வரணும்ட்டு ஓப்பனா இருக்கான். இவர் வந்துட்டு இவ்வளத்தையும் விட்டுட்டு, இவ்வளவு உச்சத்துல இவ்வளத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் வந்து 27 மாநாடு 26ஆம் தேதி ஆடியன்ஸ் நடக்குது. அந்த இடத்துல இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வந்திருக்காருன்னா அவரை பாராட்டணும் அப்படிங்கறது ஓப்பனாவே சொல்லிருக்காங்க. அந்த இது பாருங்க மேடம், அவன் மேல நமக்கு ஒரு அன்பா இல்ல அவனோட இதுமே எப்போதுமே இப்படிதானா? திமுக காரன் ஆர்ஜே பாலாஜி பத்தி கேக்குறாரு ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி கேக்குறான் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஆர்ஜே பாலாஜி எனக்குன்னா நிறைய வாட்டி பிச்சின் பண்ணிருக்கான். நமக்கு நிறைய ஸ்டோரி பிச்சின் பண்ணிருக்கான். பட் மெட்டீரியல் ஒரு 12 ஸ்கிரிப்ட் இருக்குதா இல்லையா? அது கூட தளபதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் டைம் வந்து செட் ஆகல. அந்த டைம்ல வந்து ஃபுல்லா பவுண்ட் முடியல, ஸ்கிரீன் பிளே எல்லாம் முடியல. ஸோ இவரும் பாலிடிக்ஸ் அது இதுன்னு நெருங்கிட்டு இருக்கிறதுனால அந்த டைம்ல பண்ண முடியாத ப்ராஜெக்ட். ஆனா அவருக்கு லைன் பிடிச்சிருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனா இருந்தது. இதை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன டைம் ஃப்ரேம்குள்ள அது பண்ண முடியாதுன்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டு, அப்படி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது முடிஞ்சிருச்சு. இப்போ அது வந்து சூர்யாவுக்கு வந்துட்டு இதா செலக்ட் ஆயிடுச்சு. இல்லையே, இந்த படம் நான் பிச்சிங் பண்ணலையே. இந்த படம் தான் இல்ல இந்த படம் கிடையாது. இந்த படம் கிடையாது. அவன் சொன்னது ஐடியா மட்டும்தான். ஐடியா நல்லா இருக்கு, எனக்கு ஃபுல்லா எலாபரேட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அது டைம் எடுக்கும்னு சொன்னான். இது வந்து இவன் பண்ண வேண்டிய படம். இது
அதாவது ஒரு உமன் கேரக்டர் பண்ண வேண்டிய படத்தை தான் உல்டா பண்ணி இப்ப சூர்யா எடுத்துட்டு இருக்கிறான். எதை சொல்றீங்க புரியல. இப்போ சூர்யா வச்சு ஆர்ஜே எடுக்கிறான்ல, சூர்யாக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இது சூர்யா பண்ணி கொடுத்தான்ல, அது வந்து மேல் கேரக்டரே கிடையாது, அது ஒரு ஃபீமேல் கேரக்டர். மூக்குத்தி அம்மன் ப்ரோ 2 இது மாதிரி தான் போக சாமி வேண்டியது. படமோ பேய் படமோ சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் சூர்யா. கிடையாது. அண்ணனுக்கு பிச் இதுதான் அண்ணனுக்கு பிச் பண்ணது இது தளபதி கிடையாது. அண்ணனுக்கு பிச் பண்ணது இது கிடையாது. நல்லா கேட்டுப்பாரு, அண்ணனுக்கு பிச் இல்ல பண்ணது இது கிடையாது. இல்ல இது இந்த ஒரு ஸ்டோரி பேய் படமோ சாமி படமோ இது. இல்ல, இந்த ஸ்டோரி கிடையாது. அண்ணன் ஏன்டா சாமி படம் எல்லாம் பண்ண போறாரு? நல்லா பேசுறீங்க. இது வலை பேச்சிலே சொல்லியிருந்தாங்க இது. அது வேற கதை பிச் பண்ணது வேற. அதுவும் அவுட்லைன் தான் சொன்னான் அவன், சும்மா ஒரு லைனா தான் சொன்னான் அவன். நல்லா இருக்கு, டெவலப் பண்ணி கொண்டு வாங்கினாரு. இது டெவலப் பண்ணி ஆல்ரெடி வச்சிருந்தான் இவன். படம் வந்தா தெரிய போகுது, அது விட அண்ணன் சாமி படம் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு அவன் அந்த இதோட ஆர்ஜேவா இருந்தானா, கங்குவோட ஆடியோ லான்ச் ஆர்ஜேவா இல்ல அவனும் அந்த ஆடியோ லான்ச் இல்ல ஜஸ்ட் வீடியோல பாத்துட்டு அவர் சும்மா சொல்றாரு அவ்வளவுதான். கெஸ்ட் ஆமா 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 கெஸ்ட் சாரி. அந்த வீடியோல அவன் சொல்றது என்னன்னா, நான் அந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதான் கேட்டேன். கெஸ்ட் ஆமா அவர் வந்து அவருக்கு கொஞ்ச நேரம் பேச கொடுத்தாங்களோ இல்லையே, பேசணும் தெரியல. அடுத்த நாள் நம்மளுக்கு மாநாடுங்கிறனால நம்ம ஃபுல்லா அதுல இருந்தோம். பார்க்கவே இல்லைங்க, அதுதாங்க, அதை பார்க்கவே இல்லை. இவனுங்க பேசுறது இந்த ட்ரோலா கிளிப்பிங்கா வந்ததுனால மட்டுமே தெரியுமே தவிர, இல்ல எல்லாம் வந்தது. யாரா பேசுனாங்க எல்லாமே வந்தது. சின்ன கிளிப் போஸ் வெங்கட் வந்து நம்மள பத்தி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அது ஒரு சின்ன கிளிப். சூர்யா வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்லாம வாழ்த்து சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன கிளிப். இவ்வளவுதான். நைட்டே களை கட்டிடுச்சு நம்மளுக்கு. அந்த ஈவினிங் திருவிழா கோலம் ஆயிடுச்சு. அங்கேருந்து ட்ரோன் ஷாட் வந்துட்டு இருக்குது. மக்கள்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஒரு திருவிழாக்கு வந்து பாத்துட்டு போவாங்கல்ல, நாளைக்கு காலைல கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால இப்பவுமே வந்து பாத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நம்ம அந்த திருவிழா மூடுக்கு வந்தாச்சு. அதனால ஒரு நாட்டுல வேற என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சீரியஸ்லி சொல்றேன், நம்மளுக்கு அட்டென்ஷன் கிடைக்கல. ஈவன் அங்க பல யூடியூப் சேனல்ஸ் எதை ஆரம்பிச்சாலும் இதான் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. முந்தின நாள் நைட்டு மட்டும் ஒரு 100 இன்டர்வியூ, ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு 20-25 பத்திரிகையாளர் அன்னைக்கு சிஎம்ல இருந்து பிஎம் வரைக்கும் நம்மள தான் பாத்துட்டு இருந்தாங்க. முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் நம்ம? நிச்சயமா அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால என்ன நடந்ததுன்னே தெரியல. நெக்ஸ்ட் டேயும் காலையில இருந்தே நம்ம ஃபுல்லா பிஸி ஆக்குபைட் ஆயிட்டோம். ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கிறது, நேர்ல போறவங்க நேர்ல கிளம்பி போயிட்டாங்க, நாங்களாம் ஆன்லைன்ல போக்கஸ்டா இருந்தோம். அதனால உண்மையிலே தெரியல அது என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. இன்ஃபேக்ட் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ரொம்ப பெரிய அட்டென்ஷன் வந்து கிடைக்கல, பப்ளிக் மத்தியில கிடைக்கல. ஒருவேளை அதனாலதான் நம்ம காரணம்னு சொல்றாங்களோ? இல்லையா, மாநாடு நம்ம எப்பவும் 27ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு 1 month பிஃபோர். இவங்க ஆடியோ லான்ச் அதுக்கு அப்புறம் தானே அனௌன்ஸ் பண்ணாங்க. யாரோ சொல்லியிருக்கானுங்க அவன்கிட்ட, ஒரு மெகா ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஈவெண்ட் போட்டா மக்கள் கவனிப்பாங்க. போஸ் வெங்கட்டெல்லாம் காமெடி பீஸுங்க. மொரட்டு கொத்தடிமை. ஆனா அவன் ஒரு விளம்பரம் வருவான் சரி ப்ரோ, தமிழ்நாடு தியேட்டர்ஸ்ல பிளே பண்ணுவாங்க சரி ப்ரோ. என்ன தெரியுமா, இந்த செங்கசோலையெல்லாம் கொத்தடிமையில இருப்பாங்கல்ல மக்கள், அவங்கள நாங்க மீட் எடுத்துட்டோம் திமுக அரசுக்கு நன்றின்னு. ஆனா மூதேவி, அவங்கள மீட் எடுத்து நீயே கொத்தடிமையானதா இருக்கு திமுகவுக்கு. உட்காந்துக்கிட்டு யூடியூப் இன்டர்வியூல விஜய் நல்ல கலைஞர், நான் போயிட்டு வந்துட்டு என் குடும்பத்தோட 1000 ரூபா கொடுத்து பார்ப்பேன். ஆனா அரசியல்னு வந்துட்டா யாருமே, நீ அரசியல்னு வந்துட்டா சினிமா பார்த்துட்டா எதுவுமே கேட்க, நீ ஏன் போய் அவர் பேரை யூஸ் பண்ணி யூடியூப்ல உட்காந்து காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க, அவரை பத்தி பேச. சச்சின் இதே வாய் தான் சச்சின் கருப்பு சோப்பு சைக்கிள் எடுத்துட்டு தளபதி ஓட்டிட்டு போகும்போது அவங்க எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாரு, விஜய் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாருன்னு இதே வாய் தான் கணச்சு தானே. அவர் யாருக்கு ஓட்டு போட்டாருன்னு கூட தெரியாத வாய்ங்க அதெல்லாம். ஆனா 2026 தான் முரட்டு வருஷமா இருக்கும் போலயே. எல்லாரும் உட்காந்து ஆனாவும் நான் 26ல அவனைய பாத்துக்கிறேன், 26ல அவனைய பாத்துக்கிறேன். இல்ல நம்மள சொன்னது கூட பரவாயில்ல, அஜித் சார் வந்து மாஸ்க் போட்டுட்டு போயிருந்தாரு பிளாக் ரெட்னு, அத போய் டீகோட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவர் எவ்வளவு பெரிய ஹேட்டர்னு
அவருக்கு ஆமா ஆமா ஏடிஎம்கே தான். அஜித் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காப்ல ஆனா அப்படின்னு அந்த சொல்லி ஆள்லாம் சொன்னாப்ல. கொஞ்சம் விஜய் அந்த ஆள்லாம் கொஞ்சம் வேற மாதிரி அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அந்த ஆள் பேப்பரையும் அறிக்கை விட்டுருப்பாப்ல. பேப்பரையும் எடுத்துருவாரு அவரு. தளபதியாவது போ. இல்ல இல்ல ஆக்சுவலி மத்ததுக்கெல்லாம் கூட ஒரு அமைதியா இருந்துருவாங்க. பாஜக காரங்க இவங்க பேரை யூஸ் பண்ணாதான் அவரால் தாங்கிக்க முடியும். அதுக்குதான் அறிக்கை. இல்ல இல்ல நான் அதை பாராட்டுறேன் இப்படிலாம் உண்மையிலேயே. இப்படிலாம் முட்டு கொடுத்துட்டு டிஎம்கே காரனுங்க அப்பயும் எவரேஜா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜா ஃபுல் ஆமா ஸ்விங் ஆமா தானே. இல்ல இல்ல பெர்சன்டேஜா 4% தான் ஏடிஎம்கேக்கு உங்களுக்கும். அதுல உனக்கு சீட் கன்வர்ஷன் பெருசா மாறி இருக்குது, இல்லன்னு சொல்லல. ஒவ்வொரு தொகுதியிலும் எல்லா 20,000 தொகுதியிலுமே நிறைய 5000 தொகுதியில 10,000 தான் டிஃபரன்ஸ். சிலதெல்லாம் 1000 வந்து ஓட்டு 1000 2000 500 தான். ஓட்டுல டிஃபரெண்ட் அதுல இருக்கு. 500 ஓட்டுன்னு ரொம்ப சொல்லி சின்னதா சொல்லி அது 1-2 தான் இருக்கும். நாத்தாக்கா 5000 கோமாளிகள் வேற ஓட்டுல நான் தான் காரணம்னு வேற உரிமை கொண்டு நினைக்கிட்டு இருந்தேன். சரி ப்ரோ, ஆனாவுனா டைம்ல இல்லை. இந்த என்டிகே வேற காலுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. உரிமை இழந்தோம், உயிர் இழந்தோம், அதனாலதான் கத்தி கத்தி பேசுறோம். டேய் போய் தொலைங்கடா. ஒரு மண்ணாங்கட்டையும் கத்தல. ஆமா, நான் கேக்குறேன் 20 நாள் நான் ஆகி கேக்குறேன் போச்சு, இன்னும் காலுக்கு 2009 நடுவில் ஓடிக்கிட்டு இருக்கேன். 2009 அந்த உரிமையை இழந்துட்டீங்க, நீங்க உயிர் இழந்துட்டீங்க, கத்தி கத்தி பேசுங்க. அதுக்கு முன்னாடில இருந்தே சீமான் கத்திட்டு தான் கிடப்பான், தெரியுமா உனக்கு? அதுக்கு முன்னாடில இருந்தே கத்திக்கிட்டு தான் கிடப்பான். அப்படி பேச்சே அப்படிதான். அதே மாதிரியே தம்பிமார்களையும் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்குலாம் உட்காந்து கத்திட்டு தான் கிடப்பானுங்க இவனுங்க. கத்தி கத்தியே இவனுங்க வந்து வாடி வதங்கி போயிருவாங்க. அவ்வளவுதான், விட்டுரு. இல்ல சீமானோடைய ஓல்டு வீடியோ போட்டா ஒருத்தனும் வர மாட்டேங்கிறானுங்க அதுக்கு பதில் சொல்ல, ஓடிடுறானுங்க. உட்காந்து தத்துவத்தை உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. என்னமோ எல்லாரையும் உங்களுக்கு வந்து தமிழ் தேசியங்கிறதுக்காக தான். தமிழ் தேசியம்னா என்னன்னு உங்களுக்கே தெரியாது. நான் சீரியஸா சொல்றேன். ஆனா சீரியஸ் நோட் சொல்றேன். தமிழ் தேசியத்துக்கு சீமான் ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாரு. பொய். அது தமிழ் தேசியமே கிடையாது. அது தமிழர் உரிமை, தமிழர் நிலம் வளம் சார்ந்த அரசியல் இருக்குதா இல்லையா, அது தமிழ் தேசியம் சொல்ற. இந்திய தேசியத்துக்குள்ள உட்காந்து நீ எப்படி நீ தமிழ் தேசியம் நீ அதை சொல்ற? நீ எப்படி தமிழர் நிலத்தை தமிழனே ஆளணும், அது தமிழ் தேசியம் ஒரு ஆள் சொல்ற. அன்னைக்கு தமிழர் நிலத்தை தமிழர், அப்ப யார் தமிழங்கிற டிபேட்ல அது பெருசா அது முடிஞ்சிச்சுன்னு ஒரு 10 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அதை விட்டுரு. தமிழர் நிலத்தை தமிழனே ஆண்டுட்டான், ஓகேப்பா. தமிழனா இந்தியா தான் மோடி தானே ஆள போறாரு, ராகுல் காந்தி தானே வந்து ஆள போறாரு. அவன் தமிழ். ஆனா அதுக்குத்தானே சொல்றான், நான் என் நாட்டுக்கு நான் தான் அதிபர்ன்றான். அவன் தான் நான் தனி நாடு கொடுன்னு தானே கேட்கறான் எனக்கு. அதான் என்ன மேட்டர் அப்படின்னா, பிரிந்து செல்ல உரிமை இல்லாத இந்திய ஒன்றியத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நீங்க சொல்ற பிரபாகரனை தலைவராக வச்சுக்கிட்டு நீங்க பேசுற தமிழ் தேசியத்துக்கு சாத்தியம் இல்லை. அதுவே போகாத ஊருக்கு பொய்யா வழி சொல்றது. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸா நாளை பின்னக்குள்ள அடங்குது. அண்ணா ஆரம்பிச்சு பெரியார் வந்து தமிழர் நாடு தமிழருக்கு என்னாரு, அண்ணா வந்து திராவிட நாடு தனியா வேணும். அப்ப அந்த இதுக்குள்ள இருந்துச்சு. அது மொழி வழியா மாநிலங்கள் பிரிக்கப்படாத ஒரு சூழல்ல வந்துட்டு இருந்துச்சு. நீங்க பேசிட்டு இருக்கிற தமிழ் தேசியம் இருக்குதா இல்லையா, அது இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு சாத்தியமா? அதை பேச முடியுமா? முதல்ல உங்களுக்கு அதுக்கு தில் இருக்குதா, அத திராணி இருக்குதா? இங்க ஹோ ஹூ வந்து பாரு போய் பாருன்னு இவனை சொல்றீங்கல்ல, அத பேச இல்ல முடியாது. அவர் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஏன் கட்சின்னு சொல்றாரு, அப்பவே போச்சு அவருடைய தமிழ் தேசியம்லாம். இது என்னோட கட்சி, நீ வெளியே போன்னு சொல்லும் போது அங்க தமிழ் தேசியமே இல்லையே. நான் சொல்றேன், இந்த ஜாதியில பிறந்தவன் தான் தமிழ டிக்ளேர் பண்ண சொல்லு பாப்போம். சீமான தைரியம் இருந்தா பண்ண சொல்லு பாப்போம். சரியான ஆளா இருந்தா நீ வந்து பண்ண சொல்லு. குறிவழியா தான் நீங்க தமிழர்களை அடையாளம் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க, அதான உங்க அரசியல். இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. தைரியமா மேடையில பிரகடனப்படுத்தாத. ஏன் மொழின்னு சொல்லிட்டு நீ விட்டு கொடுத்துட்டு இருக்கிற? நீ தைரியமா பேசு, சொல்லு, அட்டவணை போடு, ஒரு அட்டவணை போட்டு டிக்ளேர் பண்ணு. இந்த இதெல்லாம் முஸ்லீமா லப்பக்குடியில பிறந்திருக்கணும், இன்னும் என்ன 2 குறி வச்சிருக்காங்க, இதுல பிறந்தா இவங்க வந்து தமிழ் தேசியத்துக்குள்ள வர்றாங்க, அதாவது தமிழர் ஆளும் உரிமை உண்டு, மீதி ஒண்ணு வாழும் உரிமை தான் வந்து உண்டு. பேசு, லிஸ்ட் போட்டு. முடியுமா உன்னால? இப்ப மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்டை துறை முருகன் வந்து பல இதுல வந்துட்டு மேடைகள்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நடிகன் தெலுங்கு, இந்த நடிகன் தெலுங்கு, இவனை தலையில வச்சு கொண்டாடுறீங்க, அந்த இவனை தலையில வச்சு கொண்டாடுறீங்க. எப்படி கண்டுபிடிச்ச நீ தெலுங்குன்னு? வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்கிறியா நீ? அவன் வீட்லயும் வெளியிலயும் தமிழ் தான் பேசுறானா தெலுங்கு? அப்ப ஜாதி, அவன் ஜாதி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
சரி, ஓகே. அதைத்தான் உன் அரசியல்னா அதான். அதை கூட நேரடியா ஓப்பனா பேச முடியாத அரசியல் என்ன அரசியல்னு கேக்குறாங்க. இப்ப நாங்க சொல்றோம்ப்பா, மதம், இனம், மொழி, பாலினம், அடிமை, இதுல பாலினம், இந்த இந்த பேராமீட்டர்ஸ்ல எங்களுக்கு வந்துட்டு இது கிடையாது. அதாவது வந்து டிவிசிவ் பாலிடிக்ஸ் கிடையாது, பிரிவினைவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். தளபதி வந்து சொல்றாரு. அதுக்கு நீ விமர்சனம் வைக்கிற, கோர்வையா வருதுங்கிறதுக்காக இனத்தையும் மொழியையும் நீ சேர்த்துக்கிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்புல. அப்ப நீ இனம்ங்கிற வகையறாத ஜாதியை வச்சுதானே அடையாளப்படுத்துற. அது நீ பேசு, தைரியமா பேசு. ஏன் பேச முடியல அவனால? அப்போ பேசவே முடியாத ஒரு கொள்கையை கையில வச்சுக்கிட்டு, தைரியமா பிரகடனப்படுத்தவே முடியாத ஒரு தத்துவத்தை கையில வச்சுட்டு, நீ யார சொல்லிட்டு இருக்கிற கொள்கை இல்லைன்னு? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நான் கேக்குறேன் சச்சின். வெக்கமா இல்லாதனால தானே கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் தமிழர்கள்னு கேட்டா 14 வருஷமா உருட்டிட்டு இருக்கிற மொழின்னு சொல்லிட்டு, மொழி எல்லாருக்கும். நான் கேக்குறேன், தமிழர் நிலத்தை தமிழரே ஆளணும். கலைஞர் தமிழர் இல்லைன்ட்ட, ஸ்டாலின் தமிழர் இல்லை, அந்த வகைரா கம்ப்ளீட்டாவே அந்த வகைரா தமிழர் இல்லைன்ட்டு அவங்க தமிழ் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகே, சரி, ஓகே, உன் பார்வையில தப்பு இல்லை, நீ ஒரு கிளைம் பண்ற தப்பு இல்லை. எப்படி சொல்லு, எப்படின்னு சொல்லு. ஏன் தமிழர்கள் தைரியமா வந்து சொல்லு. இல்ல பெரியார் சொல்லலையா, இவர் சொல்லலையா, கலைஞர் சொல்லும் போது நான் வந்து எம்ஜிஆர் வந்து மலையாளியா, மலையா என்ன மலையாளின்னா அப்ப அவங்க யாருன்னு கேட்கும்போது நான் திராவிடன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஏன்பா நீ தமிழ் தேசியம் பேசுறல்ல, உன் பர்ஸ்பெக்டிவ்ல இவங்க எல்லாம் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லல. எப்படி சொல்லு, தைரியமா மேடையில சொல்லு. இந்த குடியில பிறந்தாங்க, இந்த ஜாதியில பிறந்தாங்க, இந்த ஜாதியிலாம் பிறந்திருந்தா மட்டும்தான் தமிழர். தந்தை வழி ஜாதியை எடுப்போம், தாய் வழி பேசு, தைரியமா பேசு. நீ அத பேச முடியல, என்ன மயிர் தமிழ் தேசியத்தை நீ வச்சிருக்கேன்னு கேக்குறேன். அதையும் பேசினானா உழுவ 2-4 ஓட்டு உழுவாம போயிடும். பயம். அது விடுங்க, எதுக்கு அரசியலின் சூர்யாட்ட எதுக்கு உட்காந்து? அவர் அரசியல் சூர்யாலாம் கிடையாது, அரசியல் ஞானவேல் ராஜா அவர். இவனுக்கு உட்காந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது டிக்டேட் பண்றது. இதுல இது என்ன சொல்லு, அதுல வெண்ண உனக்கு நிலைப்பாடு, உனக்கு வந்து கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கா வந்து இடுமா உனக்கு கார்த்தி தௌலத்தா வந்து டிவி இதுல எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான்லாம் போயிருந்தா கிழிச்சு அனுப்பியிருப்பேன். உண்மையிலேயே சொல்றேன். நீ யார் முதல்ல உனக்கே துபாய் இருந்து இணையக்கூடாது தாவேகா சார்பா? நீங்க வேணா ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, புஷி ஆனந்த் அப்ளிகேஷன் போட்டு என்டிகே பாய்ஸ் இறங்குற டிபேட்ஸோட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி லெரின் ஒரு ட்வீட்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டினான் பாத்தியா? ஆமா, சரியான கூத்து. அதுக்கு உட்காந்து 12 மணி நேரம் ஸ்பேஸ். நான் என்ன சொல்றேன், ஐயநாதன் வந்து பேசுறாரு. இப்ப இவங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு மலுமட்டி ஒருத்தர் இருப்பானே, எப்பவுமே ஜாதியை வச்சு போலரைசேஷன் பேசிட்டு இருப்பாங்க, ரவீந்திரன் துரைசாமியும் சீமானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி உனக்கு போச்சு, உனக்கு எல்லாமே நீ நம்பினாலும் சரி நம்பனாலும் சரி, கீழே இருக்கக்கூடிய லிசனர்ஸும் கேட்டுக்கோங்க, உனக்கு போச்சு. கிட்டத்தட்ட அவர் சென்சேஷன் ஆயிட்டாரு, அந்த இதெல்லாம் வந்து போயிடும். அப்புறம் மீடியாவும் பேச 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 மக்கள் கிட்ட அந்த கருத்து விதைக்கப்படும். லைக் வந்து சீமா நாட்கள்லாம் இங்க போறாங்க, சீமா நாட்கள்லாம் இங்க போறாங்க அப்படிங்கிறது. அது வந்து சம் எக்ஸ்டென்ட் ட்ரூவா இருந்தாலும் சம் எக்ஸ்டென்ட் வந்து இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கிறதுனால கருத்து எப்படி விதைக்கப்படும். யூடியூப் சேனல்ஸும் ஊடக விவாதங்களும் பத்திரிகையாளர்களும் தொடர்ச்சியா வந்து அதை அவுட், அது காலிங்க. சீமான் ஃபர்ஸ்ட் அடி சீமானுக்கு தான், இளைஞர்கள்லாம் போயிடுவாங்க. கிட்டத்தட்ட அவர் கட்சி வந்து கூடாரம் காலி ஆயிட்டு பேச 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 அது விதைக்கப்படும். அது உண்மையா சம்டைம் இல்லாத சில பேர் வந்து அது அப்படி அந்த முடிவுல இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த கருத்து விதைக்கப்பட அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, இப்படி ஸ்டாலின் திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னா உனக்கான பாலிடிக்ஸ் வந்து இப்ப இதாவாது. நீங்க வந்து உங்க பொசிஷனை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு நீங்க விஜயை தான் இப்ப அடிக்கணும். விஜய் அடிச்சு அவருக்கு அரசியல் புரிதல் இல்ல, அவர் கொள்கை சரியில்லை, அவர் கொள்கையில இப்படி பண்ணாதான் நீங்க ஹைலைட்ல வர முடியும். பாரு இவர் சொல்றாரு. அப்ப தத்துவார்த்த ரீதியா இவர் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் நேர்மையாளர் இல்ல, அவர் ஏதோ பதவிக்காக வந்திருக்காரு, ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு போயிருவாரு. இந்த மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்து சாட்டை எதிர்ப்பெல்லாம் மாநாடு முடிஞ்சிட்டு வரும்போது ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து போட்டான். தெளிவான தத்துவம், செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் கிளீனா வைக்கிறார். மதசார்பற்ற சமூக நீதி சித்தாந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார். ஏன் பெரியாரை எடுத்திருக்கோம், ஏன் அம்பேத்கர் எடுத்திருக்கோம், கரெக்டா நெக்ஸ்ட் டே 1 day லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனல் கமிட்டி முடியுது. ரவீந்திரன் துரைசாமி இந்த குரூப்ல இந்த பேனல் கமிட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
அடிச்சிருங்க, இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த களஞ்சியம் அவனெல்லாம் கூப்பிட்டு நம்ம அண்ணனை அசிங்கப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அசிங்கப்பட்டு இவனுங்க நிக்கிறானுங்க. ஏன்னா பயம் உள்ளவன் பதட்டம் உள்ளவன் தான் வந்து பதப்பதைப்பான். அவர் வந்து திமுக, நீ திமுக எதிர்ப்பை தாண்டி விஜய் எதிர்ப்பை வைக்கிறேன்னா, விஜய் இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரா? விஜய் இது வரைக்கும் வந்துட்டு நிர்வாக சீர்கேடு வந்து பண்ணியிருக்காரா? அவரை பிரதான எதிரியா பிக்ஸ் பண்ணி ஒரு மாசம் ஃபுல்லா அவரை வச்சே கதறிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்னங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆகி போய் நிக்கிறாங்க. தத்துவம், உனக்கு ஒரு தத்துவம் பிடிக்கல அல்லது அதுல முரண்பாடு இருக்குதுன்னா கிளம்பி போயிடணும். இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து எங்களுக்கு வாத்தியார், அவர் தப்பான வழியில போக மாட்டார், மட்டேன்னு பாடம் கத்துக்கிட்ட மாணவர்கள் நாங்க, அவரெல்லாம் அந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டாருன்னு நீ சொல்ற, ஓகே நல்லது. வாத்தியார் திமுகவோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவரும் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரு கண்கள்ங்கிற கான்செப்ட்ல தான் அவர் இருக்காரு. ரெண்டு கொள்கையும் வந்து தேவையான இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறையை வச்சிருக்காரு. ஓகேங்களா? பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு, பெரியார் பெருப்பு அரசியல ஒட்டச்சி எறிகிறாரு, உங்களை அட்டாக் பண்ணியே பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா இது எல்லாத்தையும் தாண்டி தேர்தல் அரசியல்ல முற்றிலும் நீங்க நிராகரிக்கிற காங்கிரஸோடையும் திமுகவையும் தூக்கி பிடிக்கிறார், தாங்கி கொள்கை கூட்டணின்னு பிடிக்கிறாரு. அவரை நீ வாத்தியார்னு சொல்ற. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு மேடை போட்ட விஜய வந்து நீ வந்து 10 நிமிஷம் கொள்கை சரியில்லை கூமுட்டைன்னு சொல்ற. என்ன உன் அரசியல்? இதுல என்ன நிலைப்பாடு இருக்குது? என்ன தத்துவத்தை நீ வச்சிருக்கிற? நீ என்ன தத்துவம் வச்சிருக்கிற? நீ வெக்கமா இல்லையா இப்படி ஒரு தத்துவத்தை பேசிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு திரள் நிதி வாங்கி வயிறு வளர்த்து பொழப்பு நடத்துறதுக்கு? கேவலமா இல்ல? அப்போ உன் வியாபாரம் படுக்க போகுது, உன் வியாபாரம் படுக்க போகுது. அவ்வளவுதான். ப்ராகிரசிவ் வேலை இருந்த ஓட் பேங்க் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஃபண்ட் கிடைச்சிட்டு இருந்தது. 2026ல யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் டிக்ளைன் ஆகும்போது உனக்கு ஃபண்ட் வராது. அவ்வளவுதான். ஸோ இந்த பார்ட்டிக்கு இனிமே ப்ராகிரஸ் இல்லை, தொண்டர்கள் போயிட்டாங்க, மக்கள் கிட்டே இருந்து இது நீர்த்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க ஜெயிக்கிறதுக்காக கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏதாவது கத்தி கொஞ்சம் ஓட் பேங்கை கூட்டிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க வசதியா வாழலாம். அவங்களுக்கு இல்ல அவருடைய தொண்டன் ஒருத்தர் சால்வை போட வராரு, நிதி கொண்டாந்தியா அப்படின்னு அந்த சால்வையே விசிறி விட்டு போறாரு. ஆமா, 10 பைசாக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொண்டனும் காசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. திட்டு பையன் அப்படிதாங்க எதிர்பார்ப்பாங்க. இதே விஜயும் ஒரு சமூகம் சார்ந்த தலைவரா இருந்திருந்தா நேரம் வந்துட்டு சீமான் சாவரம் பூசிருப்பாப்ல. அந்த மாதிரிதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து ஐயா திருமாவளவன் அவர்களே எதிர்க்க மாட்டேன் அல்லது ஒரு பாலிசியா போயிருவேன். அன்புமணி அவர்கள் வந்து எவ்வளவு சாதியவாத சுயசாதி பெருமை பேசினாலும் சாதியவாத அரசியல் பண்ணாலும் ஓட் பேங்காவே அவர் ஜாதிப்பா, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எங்க ஐயா தமிழ் குடிதாங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதெல்லாம் உன் கொள்கைக்கு பிரச்சனை இல்லை, அது உனக்கு கூமுட்டையா தெரியாது. திருமாவளவன் அவர்கள் திமுக தூக்கி பிடிக்கிறதும் முட்டு கொடுக்கறதும் உனக்கு வந்து ஒரு இதா தெரியாது என்ன. ஆனா இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காம ஒரே ஒரு மேடை போட்ட விஜய் வந்து உனக்கு எதிரி ஆகுறாரு அப்படின்னு சொன்னா அவர் தான் உன் ஓட் பேங்க சுக்கு நூறா உடச்சி செதறி தூக்கி வாரி தின்னுட்டாருன்னு நான் சொல்லுவேன், திங்க போறாருன்னு சொல்ல மாட்டேன். முடிஞ்சது, ஆல்ரெடி அது காலி, அது நிறைய காலி. அது 2026ல வந்து அது ப்ரூவன் ஆகும். சில படங்கள்லாம் மேக்கிங்ல இருக்கும் போதே உனக்கு தெரியுமா இது தேராது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையரா இது மேக்கிங்ல இருக்கு. என்ன சீமாண்ட படம் வந்து தேராது 2026ல, அது முடிஞ்சு ஃபைல் க்ளோஸ். அது அந்த பதட்டத்துல இவரை போட்டு வியாபாரத்தையே காலி பண்ணிட்டேன். ஏன்னா அன்புமணியோ அல்லது வந்து திருமாவளவனோ இவர் வியாபாரத்தை காலி பண்ணல, அவங்களுக்கான ஓட் பேங்க் வந்து வேற. சீமானோட ஓட் பேங்கோட அது கொலாபரேட் ஆகாது, பெரும்பாலும் கொலாபரேட் ஆகாது. ஆனாலும் அது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜயுடைய ஓட் பேங்க் உங்க ஓட் பேங்க் திங்க போகுது. அந்த ஒரு பதட்டம் தான். ஏன் பிரதான என்னைக்காச்சும் இந்த மாதிரி வந்து சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக வரிஞ்சு கட்டிட்டு ஒரு 30 யூடியூப் சேனல்ல இப்படி உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கீங்களா நீங்க? அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி நீங்க இந்த மாதிரி இது பண்ணிருக்கீங்களா? நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு இவ்வளவு தமிழ் குடிதாங்கின்னு சொல்லிட்டு நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களா தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் கூட நீங்க வந்து வைக்கிறதுக்கு தயங்குறீங்களா? ஒரு விமர்சனம் கூட வைக்க மாட்டீங்களா? அதான் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. அந்த இடும்பாவனை காட்டி இவ்வளவு வாய்ச்சவடால் விட்டு பேசிட்டு இருக்கிறானே. திரௌபதி படத்துக்கு ஒரு ரிவ்யூ போட்டான், திரௌபதி துடை தெரியப்பட வேண்டிய சாதிய குப்பை அப்படின்னு சொல்லிட்டு போட்ட 1/2 மணி நேரத்துல அந்த ட்வீட்டை டிலீட் பண்ண தெரியுமா உனக்கு? 1/2 மணி நேரத்துல போடாதேன்னு சொல்லிட்டு மேல இடத்துல இருந்து உத்தரவு சீமான் இருந்து டெலிட் பண்ணிட்டாப்ல அந்த ட்வீட்டை. அதை ஏன் டெலிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் அவனை டேக் பண்ணி கேட்டாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய தொங்கு சதை நேரடியா பாட்டாளி மக்கள் கட்சி கூட கிடையாது, அதோடைய ஆதரவாளர், அவருக்கு எதிராக கூட உன்னால ஒரு கருத்து வைக்க முடியல இல்லையா?
விஜய் கிட்ட வந்து உன் கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். உன் கொள்கை என்னடா? நீ கொள்கையை மேடையில பேச முடியாத ஒரு கொள்கையை வச்சிருக்கிய. நீ தமிழன் யாருன்னு சொல்லிட்டு நீ எப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நீ சொல்லலையே. மொழின்னு தானே சொல்லிட்டு இருக்கிற நீ. இல்ல மொழிப்படி வந்து கலைஞர் குடும்பம் வீட்டுல தெலுங்கு தான் பேசிட்டு இருக்குதா? இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல வாழ்றவங்க மட்டும்தான் தமிழர்கள்னு நினைச்சிட்டு அப்படிதான் இருக்காங்க. கிடையாதுங்க. சில ஜாதி இருக்குது, இந்த ஜாதியில எல்லாம் பிறந்திருந்தா தமிழர்கள், அவ்வளவுதான். இல்லண்டா கிடையாது. அது மேடையில பேச மாட்டேங்கிறாங்க. அத பாரிசாலன் அதை பேசுவான். இவங்க 2 பேருக்குமான வித்தியாசம் அதுதான். ஆமா. அவனுக்கு தேர்தல் ஏன்னா அவன் கிடையாது. ஏன்னா அவன் வாக்கரசியல்ல இல்ல இல்ல. தேர்தல் கிடையாது, எலெக்ஷன் கிடையாது. சுதந்திரமா அவருக்கு என்ன தோணுதோ அவர் கருத்தை பேசிட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் அந்த லூசு பயல கூட நீங்க வந்து ஒரு கட்டத்துல அவன் கருத்தை ஏதோ பேசிட்டு போனா கடந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஏன்னா அவன் பட்ட வர்த்தமா ஒட்டச்சு ஓப்பனா பேசுறான். இதுதான் இந்த குடியில பிறந்தாதான் தமிழர்கள் அப்படிம்பா. இவங்க பேச மாட்டாங்க. ஒரு நாள் சாட்டை துரைமுருகனுக்கும் இந்த பாரிசாலனுக்கும் டிபேட். எப்படிலாம் தமிழரை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அவர் சாதி குடிகளின் மூலம்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு பாரிசாலன் பேசுறதாகவும், இவர் வந்து மொழி தாய் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதாகவும், மொழின்னு பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு பயங்கரமா. 2 பேரும் மாத்தி இவர் ஒரு வீடியோ விடுவாரு, அவர் ஒரு வீடியோ விடுவாரு, இவர் ஒரு வீடியோ விடுவாரு, அவர் ஒரு வீடியோ விடுவாரு, இப்படி போய்கிட்டு. ஆதன் தமிழ்ல என்ன பண்ணாங்க, இந்த மாதேஷ் வந்துட்டு என்ன பண்ணாப்புல, இது ஏன் தனித்தனியா வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, நேரா நான் மத்தியஸ்தம் பண்ணி ஒரு டிபேட்டை வச்சு முடிச்சு விட்டுருவோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகேன்னு 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த டிபேட்டை நடக்க விடாம கேன்சல் பண்ணிட்டாப்ல. சீமான் தான் பண்ணார் தெரியுமா உனக்கு? ஏன்னா அது தெரிஞ்சதுன்னா நீங்க எக்ஸ்போஸ் ஆயிருவீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பாரிசாலன் பேசுறதுதான் நீங்களும் பேச போறீங்க. அதை வேற மாதிரி முட்டு கொடுக்க போறீங்க. பாரிசாலன் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவான். வேணான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அதை, அந்த டிபேட்டை. சிம்பிளா சொல்லிடுவான், பச்சை கடைகள் கம்மியாயிருச்சு, பானிபூரி கடைகள் அதிகரிச்சிருச்சு அப்படின்ட்டு. அவன் உங்களுக்கு கிடுக்குப்படி போட்டுருவான். நீங்களும் அத நான் சொல்றதான் நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதை வேற மாதிரி உருட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? அவன் கேட்பான், சரி கலைஞர் குடும்பத்தை எப்படி வந்து நீங்க தமிழர் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க எப்படி நீ உங்க ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லுங்க அப்படிமா. இல்ல ஏன்னா அப்படி ஒரு ஜாதியே தமிழ்நாட்டுல கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப குடியில தானே வந்து நிக்குதுன்னு கேட்பான் அவன். நான் பேசுறது தானே நீங்களும் பேசுறீங்க, நான் பேசுறது தானேப்பா நீ இதையே மேடை போட்டு பேசுறதுக்கு தயங்குறீங்க நீங்க அப்படின்னு கேட்பான். பாரிசாவும் கேட்பான், அப்புறம் என்ன தமிழ் தேச. நான் சொல்றேன், மேடை போட்டு உன் தத்துவத்தை வந்து ஓப்பனா பேச முடியாத ஒரு தத்துவம் என்னப்பா தத்துவம்? இது எப்படி பண்ணி விஜய் கொள்கை சரியில்லை நீ சொல்ற? உனக்கு கொள்கையே கிடையாதுடா கூமுட்டை. இதுக்கு ஒரு கட்சி இதுக்கு சப்போர்ட் மசில் வேற. ஒரு நாங்கெல்லாம் வந்து உரிமை இழந்திருக்கோம், உணவு இழந்திருக்கோம், மசத்தை இழந்திருக்கோம்னு உட்காந்து கத்தி தான் பேசுவோம். சிம்பிள். யூடியூப்ல போய் சீமான் வீடியோ பார்த்தாரு, சீமான் ஒரு ஆளே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு போகுது. அதுவும் நமக்கு தான் தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தா போய் பார்த்தா எங்களுக்கு முழுசா தெரிஞ்சு போச்சு, மாத்தி பேசுவாருன்னு. நான் பார்த்தா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுதா, அதோட அதை கடந்து போயிடும், அவ்வளவுதான். அவன் வேற யாரும் இதான் பாக்குறது இல்லை பெருசாலாம் உட்காந்து. முதல்ல அடிப்படை ஃபண்டமெண்டலே தப்பா நீ கட்சி. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டுன்னு ஒரு ரைமிங்கோடையும் டைமிங்கோடையும் ஒரு டயலாக் பேசுறீங்க. அங்கேயே ஒரு தத்துவம் செத்துருச்சு. அது யாருன்னு நீ சொல்லணும்லப்பா தைரியமா. இல்ல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அவங்களும் வச்சிருக்காங்களா? ஆமா. ஆனா அது ஆளும் இதுல சரி வராது. ஆள்ற இதுல அது கொஞ்சம் டைலூட் ஃபில்டர் போட்டுக்குறோம். வாழ்றதுல வரும், ஆள்றதுல அது அவங்க அந்த கோட்பாடே அவங்களுக்கு தப்பே ஆச்சு. அப்போ இல்ல அதைத்தான் சொல்றாங்க. இல்ல திரும்ப கேட்டா அதான் சொல்லுவாரு, நாங்க என்ன உங்களை வாழக்கூடாதுன்னு சொல்றோம், ஆளக்கூடாதுன்னு தானே சொல்றோம் அப்படின்னு. அதுக்கும் ஒரு முட்டு இருக்காங்க. தாராளமா வாழ்ந்துட்டு போங்க. இப்போ வந்து ஓப்பனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரஜினிலாம் வந்துட்டு இங்க வந்து பெரிய ஆளா இருக்காரு, வாழ விட்டுருக்கோம்ல, நாங்க என்ன வாழ விடாம விரட்டி எடுத்தோம், ஆனா அவர் அரசியலுக்கு வந்தா நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவோம். அப்படி அவர் சித்தப்பா சிஎம் ஆகலாம், அப்படி ஆனா கூட அவர் வந்து தமிழனா சிஎம் ஆகல, திராவிடனா சிஎம் இருக்கு. ஆமா அது ஒரு உருட்டு. ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகும்போது கேட்டாங்க அவர்கிட்ட,
சார் உங்களுடைய தத்துவம் கிட்டத்தட்ட நிறைவேறிச்சு. தமிழர் நிலத்தை தமிழரே ஆளுன்னு சொல்லி நீங்க வச்சு அது கரெக்டா கேட்டானுங்க. உங்க வரையறைப்படி ஓபிஎஸ் தமிழர். உங்க வரையறைப்படி ஆமா ஓபிஎஸ் அவர் தமிழ் குடியில பிறந்தவர். குடியாய்வுலாம் நடத்திருப்பீங்க. அவர் முக்குளத்தோர் தான். உங்க வரையறைப்படி முக்குளத்தோர் வந்து தமிழ் இனம் தான். அப்ப முடிஞ்சு போச்சுலன்னா இல்ல அவர் வந்து திராவிட கட்சியில கட்சியில இருக்காரு. அப்ப மொத்தத்துல சீமான முதலமைச்சர் ஆக்குறது தான் தமிழ் அதுதான் தேசியம். தமிழ் தேசியம். அவ்வளவுதான். உங்க தமிழ் கோமாளி தேசியத்துக்கான தத்துவத்தை டெபினிஷன் என்ன? தூக்கிட்டு சீமான முதலமைச்சர் ஆக்கணும். அதெல்லாம் ஆகாதுன்னு அவருக்கும் தெரியும்டா, சும்மா பேச்சு. போட்டு அவர் மட்டும் என்ன சிஎம் ஆக வந்திருக்காரு, ரொம்ப கிரண்பேடி மட்டும் தானே. இம்பார்ட்டன்டான வேலைக்கு நடுவுல இருப்பேன்டா. அதிமுக திடீர்னு நான் அதிமுகவை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க. அதிமுக இந்த இவன் தான் இந்த பேர் என்னது இடுமாவள காதி எனக்கு ஃபன்னியா இருக்கும் அவங்க கேக்குறது. ஐயநாதன் வந்துட்டு ஐயநாதன் வந்துட்டு அந்த இன்டர்வியூல நாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்க இப்ப பெரிய லாயர் லா பாயிண்ட பிடிக்கிறாராம். நாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் தாவைக்காதான் நாங்கன்னு சொல்லிட்டு ஏன் நான் தாவைக்காதாங்க இல்லன்னு எங்க சொன்னேன். அதிமுக பத்தி சொல்லுங்க. அதிமுக ஊழல் கட்சியே இல்லையா சொல்லுங்க. உனக்கு என்னடா வெண்ண நான் கேக்குறேன். உங்க அண்ணன் சொல்லி அனுப்பியிருக்கானா தம்பி அவங்க ஐயநாதன் வந்தாருன்னா அவர் தாவேக்காங்கிறத ஒத்துக்க வச்சு நீ வந்துட்டு அவர் அதிமுக ஊழல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி வச்சுட்டு நம்ம கூட்டணி பிரிச்சு விட்டுறலாம். அதை வச்சு எங்கேயும் சேர்ந்துட்டேன்னு சொன்ன அன்னைக்கு ரொம்ப பெரிய இதா போயிடும். அந்த மாதிரி வந்து உங்க அண்ணன் வந்து கேட்டு விட்டுருக்காப்ல. நீங்க வந்து மகுடியை வாசிட்டு இருக்கிற நான் கேட்கிறேன். எடப்பாடியையும் சசிகலாவையும் அதிமுகவை மெர்ஜ் பண்ணி அதிமுகவை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் வாங்கிட்டு வேலை செஞ்ச உனக்கு இது என்ன கேட்கறதுக்கு தகுதி இருக்குதுன்னு கேக்குறேன். எங்க சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு என்ன ஸ்டெர்லைட் படுகொலைக்கு அப்புறமும் சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தமிழங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவர் கவுண்டர் தான். அவங்க வகையறாப்படி இவரெல்லாம் தமிழர், எடப்பாடியார்லாம் தமிழர் தான். சோ அதை வச்சுட்டு போங்க, அது உங்க பிரச்சனைன்னு வைங்களேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து அந்த அம்மாவோட கட்சியில இணைச்சிட்டீங்கன்னா ஏடிஎம்கே பலமாயிரும். நல்ல ஒரு அப்படி இருக்க தேவையில்லை. ஒரு நல்ல பெரிய கட்சி, அதோடைய லெகசி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இது பண்ணாப்லையா. அது சேர்த்து வைக்கிற வேலையிலங்க. உனக்கு தேவையா அது உனக்கு தேவையான்னு கேட்டேன். அப்படின்னா நீ என்ன இன்னொரு கட்சி ஏடிஎம்கே பத்தி என்ன நிலைப்பாடு வச்சிருக்குன்னு கேக்குது. உனக்கு என்ன தகுதி அருகதை அந்த இருக்கு? கட்சி பிரிஞ்சு இருந்தா உங்க கட்சி வளரும், அதை பத்தி எல்லாம் யோசிக்க பாத்தியா? சேர்த்து வச்சு அந்த கட்சி இவர் வளர்த்து என்ன பண்ண போற? ஜெயிக்கணுங்கிறது ஐடியாவே இல்லையே. இவர் வந்து ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் காட்டிட்டு கல்லா காட்டணும், அதுதான் இவர் வேலை. அது முடிஞ்சிருச்சு. 2026 முடிஞ்சிருச்சு. அது ஃபைல் க்ளோஸ், வியாபாரம் படுத்துரும். ஒரு 15 minutes வேஸ்ட் பண்றடா செய்யுது. இல்ல ப்ரோ, இது வந்து பசங்க நிறைய லிசனர்ஸ் வந்திருக்காங்க. நான் சொல்றேன் 2011 இருந்து 2021 வரைக்கும் பிரதானமா 90% ஆட்சியில இல்லாத திமுகவையே போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் வந்த உடனே ஆட்சியில இருக்கிற திமுக அடிக்கிறாரு இன்னைக்கு. ஓகே, அது ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. ஒரு கட்சி தொடங்கி நீங்க உள்ளக்க வர்ற என்ன ஒரு மாற்றத்தை நிலைநிறுத்த வர்ற அப்படின்னு சொன்னா தில்ல இருக்கிற திராணி இருக்கிற எவனா இருந்தாலும் ஆட்சியில இருக்கிறவங்களதான் எதிர்த்து கேள்வி கேட்பான். புரியுதா இல்லையா? அப்பதான் நீ வந்துட்டு முதன்மை சக்தியா வந்து வர முடியும். இவங்க தப்புன்னு சொன்னாதான் அடுத்த இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வர்றது. டஸ் நாட் மீன் டு குளோரிஃபை ஏடிஎம்கே. ஓகே, பிரதானமா யார நீ இது பண்ற, உன்னுடைய எதிர்ப்பாகலாம் நீ செதற விடக்கூடாது. பிரதானமா யார ஃபர்ஸ்ட் கட்டமைக்கிற, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ற அப்படிங்கிறதுதான். நீ வந்து பார்த்தேன்னு சொன்ன ஆட்சியிலேயே இல்லாத திமுகவை 10 வருஷமா போட்டு அடிச்சிட்டு இருந்த. ஹியர் அண்ட் தேர் ஆங்காங்கே நாம் கேவாஸ் ஒரு ஏடிஎம்கேவை கொஞ்சம் கிரிட்டிக் பண்ணி அதுலயும் சித்தப்பான்னு நடுவில் சொல்லிக்கிறேன். நான் சொல்லிதான் தைப்பூசத்துக்கு லீவ் விட்டாரு, நான் சொல்லிதான் அது பேர் என்ன நான் சொன்ன உடனே தைப்பூசத்துக்கு லீவ் விட்டாரு, நான் சொன்ன உடனே தமிழ்நாடு நாளா மாத்திட்டாரு, எங்க சித்தப்பா நான் சொன்னா கேட்பாருன்னு வெக்கமா இல்ல உனக்கு? அப்ப நீங்க சொல்லிதான் வந்துட்டு தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தினாரா? அதையும் சொல்லுங்க. இல்லடா, காமன் சர்ச்ல இருக்கிறவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னு தெரியல. இவன் ஆலு ஸ்டேஷன்ல சுத்திட்டு இருக்கிறவன் ஒரு காமனுக்கு ஒரு 10ஆம் கிளாஸ் பையனு கூட தெரியும் இப்படிதாங்க பாலிடிக்ஸ் போகுதுன்னு. சம்பந்தமே இல்லாம பேசுறவங்கலாம் நம்ம அண்ணா வந்து அவங்க விஜய் வந்துட்டு துரோகி, தமிழினத்தின் பெரிய சாபம் துரோகம். விஜய் வந்துட்டு துரோகி அப்படின்னு போடுறாங்க. என்ன துரோகி? இவனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக வந்து 250 கோடி ரூபாய் சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து சீமான முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வர்றாருன்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்து உங்க எதிர்பார்ப்பு நடக்கலன்னா அவர் துரோகியா? யாருதான் நீங்களாம்? எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாரு அவரு? அயோக்கிய பையலுங்க. நாங்க என்னைக்கு ப்ராமிஸ் பண்ணோம்?
அவங்களே நினைச்சுக்கிட்டா அவங்களே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவங்களே ஒரு கனவு உலகத்துல இருந்து. இல்ல அண்ணன் ஒரு 2 நிமிஷம் இவர் கிட்ட பாத்துருப்பாரு. இவன் வீடியோ எல்லாம் பாத்துட்டு இவன் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு கழட்டி விட்டது நல்லதா போச்சு. இல்ல வாங்குற தொழில்நுதி வச்சே வந்து ஈஸியால வீடு வாங்குற, காரு வாங்குற, புள்ளைய இல்ல ப்ரோ, சிபிஎஸ்சி அவர் ஸ்கூல்ல எங்க ப்ரோ படிக்க முதல்ல வைக்கிற. இன்னும் நீ சேர்த்தினாரு, சிஎம்லாம் நான் அப்புறமா என்னடா கழட்டி பண்ணுவேன்? நீ விடுறதுக்கு. இவருதான் விட சொல்றாரு. ஒஸ்டா போவ நீ. எல்லாம் ரூமர் தான். நாம கூட சந்திச்சாருன்னு சொல்லல, ரூமர். எல்லாத்தையும் உருட்டுவானுங்க, டெய்லி வந்து உருட்டுவானுங்க அவனு. எனக்கு போய் ஒரு டவுட் குடோன்லயே வாழ்ந்துட்டு இருக்காரு. சையத் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். அப்படி என்ன அண்ணா துரோகம் பண்ணாரு? எனக்கு புரியல. என்ன செஞ்சான் தம்பிக்கு இவரு? எனக்கும் புரியல, என்ன எனக்கும் பண்ணாரு? புரியல. என்ன துரோகம்? ஏதாவது அதுதான்யா சொல்றேன். அவர் கூட்டணியில போய் அவருக்கு வேலை பார்த்தா தம்பி வந்துட்டு போர்படை தளபதின்னு அறிவிச்சிருப்பாரு. இவர் தான் தனியா எனக்கு இது போட்டிடுறாருல. அப்ப இவரு நம்ம தம்பி அப்ப நம்மள முதலமைச்சராக்க வரலன்னா அப்ப அவங்க கோட்பாடு படி இவர் துரோகி தானே. இவரே வந்தாப்ல, இவரே வந்து பேட்டி கொடுத்தாரு, என் தம்பி என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு. போகடமெல்லாம் தம்பி வந்துருவான், தம்பி சாப்பிட்டான், தம்பி வந்துட்டே இருப்பா. இப்படியே இவரே பேசிட்டு இருந்தாப்ல. அந்த பக்கம் ஒரு ரியாக்ஷன் கூட வரல, எதுவும் பேசல. அப்புறம் கடைசியில தம்பி துரோகம் பண்ணி அதுதான் ஏன் மதிக்கல. கிளவுன்ஸ பத்தி எல்லாம் பேசுற அளவுக்குலாம் நமக்கு டைம் இல்ல கோரை. நமக்கு அவ்வளவு பேர் ஆர்கனைஸ்டு பீப்புள் இருக்காங்க. we are looking forward the people, ஓகேவா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எவன் பேசிட்டு சுத்துவான்? ஒரு பாமரன் ஓகேவா, காலையில எழுந்து வயக்காட்டுக்கு போறவன், மாடு மேய்க்கிறவ கூட இது மாதிரி பேச மாட்டானுங்க. அவங்களுக்கு கூட பேசிக் நாலேஜ் இருக்கும், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஆமா கறி சாப்பிட்டா அங்க போன இங்க போனா அதிபர் ஆகணும் சுத்திட்டு இருக்கோம். இல்ல மாமே, ஒரு விஷயத்துல ஒரு மனுஷன் 2 முடிவு எடுத்து பார்த்திருக்கேன். 2000 முடிவுல பேசின ஒரு மனுஷனை இந்த என் லைஃப்லயே இப்பதான் பாத்துருக்கேன். என்னைக்காவது மக்கள் உன்னை வந்து ஒரு மனுஷனா பாத்துருக்காங்களா? குடியாரன், பொய் சொல்றேன், இப்படிதான் உன்னை பாத்துட்டு இருக்கிறாங்க. உன்னால எப்படா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க? இல்ல ஒரு கட்சிக்கு நிதி போகுதுன்னா இவர் இது வரைக்கும் மக்களுக்காக இல்ல ப்ரோ, மக்களுக்காக என்ன நீ ஹெல்ப் பண்ணிருக்க? ஒரு ரெயின் டைம்ல ஆகட்டும், பேரிடர் டைம்ல என்ன ஹெல்ப் பண்ணிட்ட? உன் கட்சிக்கு தான் காசு வருது இல்ல, மேடை போட்டு பேசுற, அவ்வளவுதான். போட்ல வந்தாரு, போட்லயோ குட்டியானிலயோ வந்து சாப்பாடு கொடுத்தாரு அவரு. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாரு, அந்த மாதிரி ஈவென்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிருக்காங்க. அது நம்ம பசங்க கூட தான் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், அதெல்லாம் வந்துட்டு அத கூட இவரு பண்ணிருக்க மாட்டாரு. ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. போட்ல வந்து குட்டியானில வந்து சோறு கொடுத்தது சொல்றீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் ஃப்ளட்ல வந்து பசங்க அந்த ஆயில்ல மிதந்து போய் கொடுத்தாங்களே, ஐ ரேட் them higher. அவ்வளவு ஒரு ஆயில் சுத்தி ஆயில் தான் இருக்கு. 2 கவரை தூக்கிட்டு எடுத்துட்டு போறான் அந்த பையன், நெஞ்சளவு தண்ணியில போறான் அவன். ஸ்பார்க் ஆஃப் ஃபயர் வந்து மொத்தமா முடிச்சு விட்டு இருக்கோம் அவனையே, அந்த ஏரியாவை முடிச்சிருக்கோம். தைரியமா இறங்கி போறான். அவன் ஆம்பளை, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இறங்கி போறான் தளபதியாக. அவன் ஆம்பளை, சும்மா வண்டியில உட்கார்ந்துகிட்டு வாய் பேசிக்கிட்டு. இவருக்கு என்னன்னா, ஹெல்ப் பண்றவங்க தமிழரா இருந்தா ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லுவாரு. ப்ரோ உண்மையா சொல்ற ப்ரோ, இவன மாதிரி நாயினால் தான் ப்ரோ தமிழருக்கு ரொம்ப அசிங்கமே. சம்டைம்ஸ் வெளியே நம்ம தமிழர் சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்குது இவங்களால. இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிறது எல்லாருமே ஒற்றுமையா இருக்கும். இவன் பேச பேச எல்லாரையும் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நல்ல வேளை அண்ணன் செக்யூர் ஸ்டேட் இருந்தே இவன் மாத்தி உடைச்சு இவனும் ஒரு கைண்ட் ஆஃப் பிஜேபி மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். செகுலரிசம் மொத்தமா உடைச்சு விட்டு நம்ம மட்டும் தான் பிஜேபி மாதிரி எல்லாம் இல்லம்மா, பிஜேபி தான். இவன் பி டீம்ங்கிறத விட பிஜேபியோட கையாளு தான். பி டீம் சொல்ற அளவு கூட இவ்வளவு வருது கிடையாது. காசு கொடுத்தா நான் எங்க வேணா வள கையாளு. இந்த சூனாப்பானா பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த வேலை இது. இவங்கெல்லாம் வந்து பிளவுவாதம் தான் இவரும் பண்றாரு. தமிழ், மலையாளம், கன்னடா அதெல்லாம் பிரிக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே வாழதான். எல்லாரும் புலம்பெயர்ந்தவங்க தான் மாம்சம். ஏன் கர்நாடகால தமிழ் இல்லையா? பாம்பேல தமிழ் இல்லையா? கனடால இல்லையா? மலேசியால இல்லையா? எல்லாரும் இங்க இருந்து போறவங்க தான், அங்க இருந்து இங்க வரவங்க தான். இல்ல, இவங்க பண்றத பார்த்துட்டு எல்லாருமே கத்துக்குவாங்க அவங்க ஸ்டேட்ல. என்ன போகும்போது கல்ச்சர் கேரி பண்ணிட்டு போறோம்ல, கல்ச்சர் யாரும் உடல்ல, அதுதான் மேட்ரு. உட்காந்து தமிழ்னு உயிரத்தனுங்க பாப்பாரு. பேசுறதா தெளிவா பேசுறானா, சம்பந்தமே எல்லாம் பேசுவான். லைஃப் முடிஞ்சிச்சு, லைஃப் முடியுது. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம லைஃப் முடியும் போது நம்ம கதற தானே செய்யும்.
இவனை பொறுத்த வரைக்கும் இவன் மட்டும்தான் தமிழன், இவன் மட்டுமே தமிழன், மத்தவங்க எல்லாம் வந்தேரி. இவன் மைண்ட் செட் அவ்வளவுதான். இந்த கடைசி உலக போர்ல இவரே வச்சு செஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா? அது தரமான செய்கை. வினோத் சதுரங்க வேட்டையிலேயே அவனை வச்சு செஞ்சிருப்பான். நல்லா நான் கவனிச்சிங்கன்னா தெரியும். வாயத்தாலாம் போய் ஒரு போய் 2 போய்னா நம்புவாங்கம்மா. இல்ல இவன் அண்ணாமலைலாம் வாயத்தா போய் தான் சொல்றானுங்க. இவங்க கட்சியில இருக்கிறவங்க ப்ரோ தமிழ் சொல்லுவாங்க. இவங்க கட்சியில இருக்கவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்க பசங்களை தமிழ் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. ஆவுன்னா ஒரு வார்த்தை மாம் சுடுவான். நல்லா ஆத்தாப்பா, நல்லா ஆத்தாப்பா. என்ன வார்த்தை அது? தகங்கட்ட ஒரு அரசியல்வாதி வாயில இருந்து ஒரு வார்த்தையா அதெல்லாம். ஆமா ஆமா, நியாயமான கேள்வி. ஆமா கரெக்ட். நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு பண்ணா புரியல எனக்கு. என்ன நீங்க தான் நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபைன் பண்றானுங்க. அதெல்லாம் என்ன டெஃபினிஷன் நீ குடுக்குற? நீ புரியல எனக்கு. எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினிஷன் கொண்டு வந்துடுறது. நல்ல தமிழ் அப்பனுக்கும் ஆத்தாக்கும் வந்துட்டு பிறந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப கடைசியா ஒண்ணு சொல்லியிருக்காரு. நம்ம அண்ணனை பத்தி பேசும்போது தான் சொல்லியிருக்காங்க. நான் 2 ஒண்ணுன்னு சொல்ல மாட்டேன், 2 என் கண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நல்ல அப்பனுக்கும் தமிழ் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருக்கேன்னு சொல்றாங்க. வெக்கமா இல்ல இப்படி ஒரு அரசியல் தலைவர் பேசுறதுக்கு? அதான் நான் சொல்றேனா இல்லையா, பிறப்பின் அடிப்படையில இந்த மாதிரி வந்துட்டு இது பண்றது இருக்குதா இல்லையா? நான் நல்ல இதுக்கு பிறந்திருக்கேன், நாங்க தான் கரெக்ட்னு சொல்றோம். இதுதான் சனாதனம். ஆமா எக்ஸாக்ட்லி. எப்போ ஒருத்தரோட பிறப்பை பத்தி நீ பேசுறிய அப்பவே நீ அசிங்கம் பிடிச்சவன்னு அர்த்தம். இல்ல மத்தவங்க எல்லாம் நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறக்கலையா? நீ பேசுறதே தெரியுது நீ என்ன மாதிரி ஆத்தாப்பாவுக்கு பிறந்தன்னு. ஏன்டா அவங்கள அவன மாதிரி நம்ம பேசுறது சொல்றேன். அதுவும் இல்ல இந்த வார்த்தை சொன்னதே எனக்கு கூசுது. அத விமர்சனம் பண்ணலாம்.